வணக்கம் பிள்ளைகள். ஏஎல் பயாலஜி தமிழ் யூனிட் 3 பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 3ல இன்னைக்கு புது டாபிக் ஒன்று ஸ்டார்ட் பண்றோம். கிங்டம் ஃபங்கை. அப்ப டாபிக் என்னது? கிங்டம் ஃபங்கை. ரைட். அப்ப கிங்டம் ஃபங்கைட சிறப்பியல்புகள் தான் பார்க்க போறோம். ராஜ்யம் ஃபங்கையின் சிறப்பியல்புகள் அதான் டாபிக். அப்ப சரிதானே? ரைட். இதுக்கு முன்னுக்கு நாங்க இந்த கூர்ப்பின் புவிச்சரிதவியலுக்குரிய கல்பங்களும் யுகங்களும்ல கிங்டம் ஃபங்கையை பத்தி என்ன படிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 500 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர், கிட்டத்தட்ட 500 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் தரைக்கு வர்றார் இந்த ஃபங்கஸ். தரைக்கு குடிபெயர்து. 500 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் தான் தரைக்கு குடிபெயர்து. யாரோட? சரியா? ஃபங்கஸுக்களும் தாவரங்களும் விலங்குகளும். அப்ப ஃபங்கஸுக்கள், தாவரங்கள், விலங்குகள் ஆகிய மூன்றும் ஒன்றாக தரைக்கு குடிபெயருது. சரியா? 500 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னர் நடந்தது. அப்ப அதுக்கு முன்னுக்கு எங்க இருந்துச்சு ஃபங்கஸ்? நீர்ல இருந்து இருக்கு. அப்ப நீர்வாழ் இனங்கள் ஃபங்கஸ்ல இருக்கா இல்லையா? இருக்கு. சரிதானே? அப்ப ஏற்கனவே எங்களுக்கு தெரிஞ்சது ஃபங்கஸ் தொடர்பாக. அதை கதைச்சிட்டு நாங்க விஷயத்துக்கு வர போறோம். அப்ப ஃபங்கஸுக்களின் சிறப்பியல்புகள்னா ஃபர்ஸ்ட் இயல்பு நாங்க பார்ப்போம். முதலாவது இயல்பு, ஃபங்கஸுக்களோட முதலாவது இயல்பு கள ஒழுங்கமைப்பு வந்து யூகரியோட்டா கள ஒழுங்கமைப்பு தானே? யூகரியோட்டிக் செல்லுலர் ஆர்கனைசேஷன். யூகரியோட்டாவிற்குரியவை அப்படின்னு சொல்லுவாங்க. யூகரியோட்டா கள ஒழுங்கமைப்புடையவை. கலச்சுவர் இருக்கா? எஸ், இவருக்கு கலச்சுவர் இருக்கு. ரெண்டாவது அப்ப கலச்சுவர் இருக்கு. இந்த கலச்சுவர் எதனாலானது? கைட்டினாலான கலச்சுவர். இந்த கைட்டின் வந்து வலிமை எப்படி இருக்கும்? வலிமையானது, வளையக்கூடியது. சரியா? கைட்டின் வந்து வலிமையான அண்ட் வளையக்கூடிய கலச்சுவர். சரியா? கைட்டின். இப்ப கைட்டினை பத்தி உங்களுக்கு தெரியும். குளுக்கோசமைனின் பல்பகுதியம். அப்ப நைதரசனை கொண்ட ஒரு பல்சக்கரைட். நைதரசன் காணப்படும் தானே. குளுக்கோசமைன்னா குளுக்கோஸ்க்கு ஒரு அமைன் கூட்டம் சேர்க்கப்பட்டிருக்கும், அமைனோ கூட்டம் சேர்க்கப்பட்டிருக்கும். சோ கலச்சுவர் கைட்டினாலானது. இது வலிமையானது, வளையக்கூடியது. மூன்றாவது கதை, முக்கியமான கதை. மூன்றாவது பாயிண்ட், அகத்துறிஞ்சலுக்குரிய பிறபோசணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அகத்துறிஞ்சலுக்குரிய பிறபோசணிகள். அகத்துறிஞ்சலுக்குரிய பிறபோசணிகள். அப்ப மனிதன் பிறபோசணி தான், ஃபங்கஸ் பிறபோசணிகள். அப்ப இங்க சக்தி மூலமும் கார்பன் மூலமும் ரெண்டுமே சேதன சேர்வை. ஒரு அங்கிக்கு 2 தேவை இருக்கு. சக்தி தேவை இருக்கு, இன்னொன்னு கார்பன் தேவை இருக்கு. ஃபங்கஸுக்கள் சக்தி தேவையும் கார்பன் தேவையும் எங்கிருந்து பெற்றுக்கொள்ளும் அப்படின்னா சேதன சேர்வைகள் இருந்து பெற்றுக்கொள்ளும். அப்ப நாங்களும் எங்களுக்கு தேவையான சக்தி எங்கிருந்து பெற்றுக்கொள்றோம்? உணவு. எங்களுக்கு தேவையான கார்பன் எங்கிருந்து பெற்றுக்கொள்றோம்? உணவுல இருந்து. அதே மாதிரிதான் ஃபங்கஸுக்களும் சக்தியையும் கார்பன் தேவையும் சேதன சேர்வைகள் இருந்து பெற்றுக்கொள்ளும். சோ அது பிறபோசணிகள். ரைட். அப்ப உடைக்கிறோம் நாங்க. அதை பிறபோசணிகளுக்கு மீனிங் தெரியும். அடுத்து அகத்துறிஞ்சலுக்குரிய பிறபோசணிகள் அப்படின்னா என்னன்றத பார்ப்போம். அகத்துறிஞ்சலுக்குரிய பிறபோசணிகள்னா சரியா ஃபங்கஸுக்கள் என்ன செய்யும்னா இது சரியா இறந்த தாவர விலங்குகள்னு ஒப்பமே. இறந்த தாவர விலங்குகள். இந்த இறந்த தாவர விலங்குகள்ல அப்ப இதனா இறந்த உடல்கள்னு போடுறேன். இறந்த உடல்கள். இந்த இறந்த உடல்கள் மீது ஃபங்கஸுக்கள் என்னத்தை சுரக்கும் தெரியுமா? கலப்புற நொதியங்களை சுரக்கும். கலப்புற நொதியங்கள் இறந்த தாவர
விலங்குகள உடல் மீது கலப்புற நொதியங்களை சுரக்கும். ரைட்? அப்ப கலப்புற நொதியங்களை சுரந்து இந்த கலப்புற நொதியங்கள் என்ன செய்யும்? இந்த தாவர உடலில் உள்ள கார்போஹைட்ரேட்டுகளை, லிப்பிட்டுகளை, புரதங்களை, நியூக்ளிக் அமிலங்களை சமிபாடடைய செய்யும். சமிபாடு எங்க நடக்குது? களத்துள்ளுக்கா களத்துக்கு வெளியிலையா? சூழல்ல நடக்குது. சோ கலப்புற நொதியங்கள் சுரக்கப்படுது, கலப்புற சமிபாடு நடக்குது. இப்ப சமிபாடு அணைஞ்சிருச்சுன்னா அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? அகத்துறிஞ்சல் நடக்கணும். சரியா? சமிபாடு அணைஞ்சா அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? அகத்துறிஞ்சல் நடக்கணும். இததான் அந்த அகத்துறிஞ்சப்பட்ட எளிமையான மூலக்கூறுகள் இருக்கு தானே, சாரி, சமிபாடு அடைந்த எளிமையான மூலக்கூறுகள் இருக்கு தானே, அதைத்தான் இவர் அகத்துறிஞ்சுவார். விளங்குதா? அகத்துறிஞ்சுவார். இதைத்தான் இவர் அகத்துறிஞ்ச போறார். இங்க சமிபாடு அடைந்த எளிய கூறுகள் இருக்கே, அதை அகத்துறிஞ்சுறார். அதனாலதான் அவருக்கு என்ன பேர்? அகத்துறிஞ்சலுக்குரிய பிற பூசணிகள். இப்ப பங்கசுகளின் போசனை முறை கேட்டால் அகத்துறிஞ்சலுக்குரிய பிற பூசணிகள். இந்த அகத்துறிஞ்சலுக்குரிய பிற பூசணிகள்ல பெரும்பாலானவை இந்த வேலையை செய்யும். நான் சொன்ன வேலையை செய்யும். பெரும்பாலானவை கலப்புற நொதியங்களை சுரக்கும். பெரும்பாலானவை கலப்புற நொதியங்களை சுரந்து சரி அவற்றின் உதவியால் சிக்கலான மூலக்கூறுகளை சிறிய மூலக்கூறுகளாக உடைக்கும். சிக்கலான மூலக்கூறுகளை சிறிய மூலக்கூறுகளாக உடைக்கிறது தான் அவட்ட வேலை. கதை விளக்கும். ரைட்? ஓகே. இப்ப இதுல சரியா பங்கசுகள்ல பெரும்பாலானவை எப்படி இருக்கும்? பெரும்பாலான பெரும்பாலானவை அப்படி சொல்றதை விட இவர் எப்படியெல்லாம் இருக்க போறார்? பங்கசுக்கள்னா பிரிகை ஆக்கிகளாக இருப்பாங்க. பங்கசுக்கள்ல பிரிகை ஆக்கிகள் இருக்கு. பிரிகை ஆக்கிகள் டீகாம்போசஸ், இறந்த தாவர விலங்கு உடலை பிரிகையடைய செய்யறது இந்த பங்கசுக்கள். எவ்வாறு பிரிகையடைய செய்யும்? கலப்புற நொதியங்களை சுரந்து சிக்கலான மூலக்கூறுகளை எளிமையான மூலக்கூறுகளாக மாற்றும். சரிதானே? வேற எப்படி இருப்பார்? ஒட்டுண்ணிகளாக இருப்பார். ஒட்டுண்ணி பங்கசுகளும் உண்டு. இந்த ஒட்டுண்ணி பங்கசுகள் ரைட், ஒட்டுண்ணி பங்கசுகளும் உண்டு. இந்த ஒட்டுண்ணி பங்கசுகள் என்ன செய்யும் சொல்லுங்க பார்ப்போம். ஒட்டுண்ணி பங்கசுகள் தான் ஆள் சரியா தாவரங்கள்லையும் விலங்குகள்லையும் நோய் ஏற்படுத்துறது. தாவரங்களுக்கு நோய் ஏற்படும் தானே, யாருனால? இந்த ஒட்டுண்ணி பங்கஸ்னால. விலங்குகளுக்கு, மனிதர்களுக்கு பங்கஸ் நோய்கள்லாம் ஏற்படுமா? எஸ், ஏற்படும். அது ஃபேமஸான நோய் ஒன்று இருக்கு, இந்த தேமல் இந்த பங்கஸ்னால ஏற்படுகின்ற நோய். விளங்குதா? அப்ப பிரிகையாக்கிகளாக இருக்கலாம், அல்லது ஒட்டுண்ணிகளாக இருக்கலாம், அல்லது ஒன்றுக்கொன்று துணையாம் தன்மைக்குரிய அங்கிகளாக இருக்கலாம். எழுதுறேன், ஒன்றுக்கொன்று துணையாம் தன்மை. சரியா? ஒன்றுக்கொன்று துணையாம் தன்மை. அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வைக்கணும். அங்கிகளுக்கு இடையில ஒரு ஒன்றிய வாழ்வு தொடர்புன்னு ஒண்ணு இருக்கும். ஒன்றிய வாழ்வு தொடர்புனா என்னன்னா, இரண்டு வேற்றின அங்கிகள் சேர்ந்து வாழ்கின்ற ஒரு நெருக்கமான சூழலியல் தொடர்பை நாங்க என்னன்னு சொல்லிக்குவோம்? ஒன்றிய வாழ்வு அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றிய வாழ்வு. அப்ப ஒன்றிய வாழ்வு என்றால் என்ன? இரண்டு அங்கிகள்னு சொல்லாம இரண்டு இனங்களுக்கு இடையிலான நெருக்கமான சூழலியல் தொடர்பு ஒன்றிய வாழ்வு எனப்படும். சரிதானே? இந்த ஒன்றிய வாழ்வுல மூன்று இடைத்தொடர்புகள் இருக்கும். அதுல ஒண்ணுதான் ஒன்றுக்கொன்று துணையாம் தன்மை. ஒன்றுக்கொன்று துணையாம் தன்மை. இரண்டாவது ஒட்டுண்ணி இயல்பு. அடுத்தது ஓரட்டில் உண்ணல். சரியா? அப்ப எங்கன ஒட்டுண்ணியை பத்தி நான் சொன்னேன். ஏன்னா ஒட்டுண்ணி நோய் ஏற்படுத்துறது. ஒட்டுண்ணினா பங்கசுக்கள் இருக்கு. இந்த பங்கசுக்கள் தாவரங்களுக்கோ அல்லது விலங்குகளுக்கோ நோய் ஏற்படுத்தும்.
அப்ப இந்த ஒட்டுண்ணி அப்படின்ற ஒன்றிய வாழ்வு ஈட்டத்துல 2 வேற்றின அங்கி இருக்கும். ஒரு அங்கிக்கு நன்மை, இன்னொரு அங்கிக்கு தீமை. விளங்குதா? அப்ப எங்களுக்கு தேமல் வருது நோப்பமே. தேமல் என்பது ஒரு நோயே. யாருக்கு நன்மை? ஃபங்கஸுக்கு நன்மை, நல்லா வளரும். சரியா? நல்ல போசனைய அந்த ஒட்டுண்ணிலிருந்து பெறும். அப்ப ஒட்டுண்ணின்றது யார்? தீமை அடைகிற அங்கி இருக்குதானே, அதான் ஒட்டுண்ணி. அப்ப தாவரத்துக்கு ஃபங்கஸ் நோய் ஒன்று வருதுன்னா தாவரம் ஒட்டுண்ணி, ஃபங்கஸ் விருந்து வழங்கி. என்னன்னு சொல்லுவோம்? விருந்து வழங்கி, ஹாஸ்ட்னு சொல்றது, ஹாஸ்ட். அப்ப ஒட்டுண்ணி எது? தாவரமா இருந்தா தாவரம் தான் பாதிப்படைய போகுது. நன்மை அடைகின்ற அங்கிக்கு தான் பேர் விருந்து வழங்கி ஒட்டுண்ணி. நன்மை அடைகின்ற அங்கிக்கு தான் பேர் ஒட்டுண்ணி. தீமை அடைகிற அங்கிக்கு பேர் விருந்து வழங்கி, விருந்து வழங்கின்னு சொல்லுவோம். அதே மாதிரியே ஒரு ஒன்றிய வாழ்வு ஈட்டம் தான் இந்த ஒன்றுக்கொன்று துணையான தன்மை அல்லது ஒன்றுக்கொன்று துணையான தன்மை. அப்ப இங்கேயும் 2 வேற்றின அங்கிகள் இருக்கும். 2 வேற்றின அங்கிகள் இருக்கும். ஒரு அங்கிக்கு அப்படி இல்லை, இங்க 2 அங்கிகளும் நன்மை அடையும். 2 அங்கிகளும் நன்மை அடையும். அப்ப 2 அங்கிகளும் நன்மை அடைகின்ற ஒரு நெருக்கமான சூழலியல் தொடர்பு தான் ஒன்றுக்கொன்று துணையாம் தன்மை. அப்ப 2 பேத்துக்கும் நன்மை. சரியா? நீங்க நோட்ல எழுதி வைங்க. இப்படி ஒரு ஒன்றுக்கொன்று துணையாம் தன்மையான ஈட்டம் ஒன்றுக்கு, அதுக்கு பேர் சொல்லுவோம் லைக்கன். இலைக்கன், இலைக்கன். இலைக்கன் என்பது ஒரு ஒன்றுக்கொன்று துணையாம் தன்மைக்குரிய ஒரு ஈட்டம். இங்க 2 வேற்றின அங்கிகள் இருக்கும். ஒன்னு லைக்கன்ல ஒரு ஆள் ஃபங்கஸ். லைக்கன்ல யார் இருக்க போறா? ஒரு ஆள் ஃபங்கஸ், இன்னொரு ஆள். இந்த 2வது ஆள் சில சந்தர்ப்பங்கள்ல மாறலாம். ஒரு அல்காவா இருக்கலாம், அல்ல எல்கியா இருக்கலாம், அல்லது ஒரு சயனோ பாக்டீரியாவா இருக்கலாம். சயனோ பாக்டீரியா, எல்கி ஓ சயனோ பாக்டீரியா இருக்கலாம். அப்ப லைக்கன் என்பது ஒரு ஒன்றுக்கொன்று துணையான் தன்மைக்குரிய ஒரு ஈட்டம். இதுல ஃபங்கஸும் நன்மை அடையும், அல்கா அல்லது சயனோபாக்டீரியா நன்மை அடையும். அப்ப ஃபங்கஸும் அல்காவும் லைக்கன் தான், அல்லது ஃபங்கஸும் சயனோபாக்டீரியாவும் அல்கா தான். இது 2 சேர்ந்து இருக்கேலாது. ரைட்? ஓகே. இன்னும் ஒரு ஒன்றுக்கொன்று துணையான் தன்மைக்குரிய ஈட்டம் இருக்கு. ஒன்றுக்கொன்று துணையான் தன்மைக்குரிய ஈட்டம் ஒன்று இருக்கு. அதுக்கு நாங்க பேர் சொல்லுவோம் வேர்பூஞ்சன கூட்டம். வேர்பூஞ்சன கூட்டம் நாங்க எழுதுறேன். வேர்பூஞ்சன கூட்டம், வேர்பூஞ்சன கூட்டம். சரியா? இந்த வேர்பூஞ்சன கூட்டம் யாருக்கும் இடையில் உள்ள ஒரு சூழலியல் தொடர்பு அப்படின்னா, வேர்பூஞ்சன கூட்டம் யாருக்கும் இடையில் உள்ள சூழலியல் தொடர்பு அப்படின்னா, உயர் தாவர வேருக்கும், சரியா, உயர் தாவர வேருக்கும் ஒரு ஃபங்கஸ்க்கும். அப்ப உயர் தாவர வேருக்கும் ஃபங்கஸுக்கும் இடையிலான நெருக்கமான சூழலியல் தொடர்பு வேர்பூஞ்சன கூட்டம். அந்த வேர்பூஞ்சன கூட்டம் எதுக்கான உதாரணம்? ஒன்றுக்கொன்று துணையான் தன்மைக்கான உதாரணம். தாவர வேருக்கும் நன்மை, ஃபங்கஸுக்கும் நன்மை இந்த வேர்பூஞ்சன கூட்டம். சரியா? இது என்ன செய்யும்ன்றதெல்லாம் பிறகு நீங்க பாப்பீங்க. சரிதானே? ஓகே. அப்ப பிரிகையாக்கிகளாக இருக்கலாம், வேற ஒட்டுண்ணிகளாக இருக்கலாம், ஒன்றுக்கொன்று துணையான தன்மைக்குரிய அங்கிகளாக இவை இருக்கலாம். சரியா? ஓகே. அடுத்த கதை தனிக்கல அங்கிகளும் உண்டு இதுல. சரியா? தனிக்கல அங்கிகளும் உண்டு, பல்கல அங்கிகளும் உண்டு. அப்ப தனிக்கல ஃபங்கசுக்கள் உண்டு, பல்கல ஃபங்கசுக்கள் உண்டானா எஸ் உண்டு. தனிக்கல ஃபங்கசுக்களும் உண்டு, பல்கல ஃபங்கசுக்களும் உண்டு. அப்ப 5வது இயல்புன்னு நான் எழுதுறேன். தனிக்கல அங்கியும் உண்டு, தனிக்கல் அங்கிகள் உண்டு. இப்ப ஃபங்கஸ்ல தனிக்கல் அங்கிகளுக்கு உதாரணம் நீங்க எழுதி வைங்க. தனிக்கல் அங்கிகளுக்கு உதாரணம் எழுதி வைக்கலாம். யார்? கைட்ரிடியம். கைட்ரிடியம் என்பது ஒரு தனிக்கல ஃபங்கஸ். இன்னொரு ஆள் இருக்கிறார், மதுவம். சக்கரோமைசிஸ் சொல்ற மதுவம் தனிக்கலம்.
சாக்கரோமைசிஸ் சொல்ற மதுவம் ஒரு தனிக்கலங்கி. சரியா? மதுவம் ஒரு தனிக்கலங்கி. பல்கல ஃபங்கஸுகளும் உண்டு. பல்கல ஃபங்கஸுகளும் உண்டு. இந்த பல்கல ஃபங்கஸுகள் என்னத்தை கொண்டிருக்கும் தெரியுமா? இந்த வேர்ட் சில வேளை உங்களுக்கு புதிதாக இருக்கலாம். பல்கல ஃபங்கஸுகளும் உண்டு. இந்த பல்கல ஃபங்கஸுகள் என்னத்தை கொண்டிருக்கும்னா பூசண இழைய கொண்டிருக்கும். பூசண இழைய கொண்டிருக்கும். சரியா? ஹைப்பே அல்லது ஹைப்பான்னு சொல்லுவாங்க. பூசண இலையை கொண்டிருக்கும். பல்கல ஃபங்கஸுகள் உண்டா? எஸ் உண்டு. என்னத்தை கொண்டிருக்கும்? பூசண இலையை கொண்டிருக்கும். ரைட். அப்ப இந்த பூசண இலை எப்படி இருக்கும்? இது ஒரு பூசண இலை. இதை நீங்க பாப்பீங்கன்னா அந்த டியூப் மாதிரி இருக்கும். இப்போ பூசண இலை தொடர்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா வரலன்னா, சரியா, காளான் தெரியும் தானே உங்களுக்கு? காளான் தெரியும். காளானை பத்தி தெரியும். அப்ப காளான் ஒண்ணு நான் வரைய ட்ரை பண்றேன். சரியா? இப்படி ஒரு காளான் இருக்குன்னு அப்பமே காளான் ஒன்று இருக்கு. அப்படி இது ஒரு காளான். சரியா? காளாண்ட இந்த பகுதியை பாப்பீங்களா இருந்தா நிறைய கோடு 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 மாதிரி தாள் மாதிரி போய்கிட்டு இருக்கும். பார்த்திருக்கீங்களா? பார்த்திருப்பீங்க. தாள் மாதிரி போய்கிட்டு இருக்கும். சரியா? இங்கேயும் என்னமோ இருக்கும். இந்த காளான் இருந்த இடத்த பாத்தீங்கன்னா நிறைய இந்த இப்படி என்னமோ மயிர் மாதிரி போய்கிட்டு இருக்கும். ஒயிட் கலர்ல ஒரு டியூட்லையும் இருக்கும். இப்ப இந்த இது ஒண்ணு தான் நாங்க காட்டினது. அந்த ஒரு மயிர் மாதிரி போய்கிட்டு இருக்கோம் சொன்னேன், சின்னதா, அதுதான் இங்க காட்டிருக்கு. இதான் என்னது? பூசண இலை. அப்ப காளான் அப்ப இந்த இருக்குன்னு சொன்னேனே, தாள் மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அந்த தாளை நீங்க பிச்சு எடுத்துட்டு நுணுக்கு காட்டியில வச்சு பார்த்தா இது மாதிரி நிறைய தெரியும், அநேகமாக தெரியும். அப்ப இங்க மயிர்கள் எப்படி இருக்கும்? அது மாதிரி இருக்கும். அது சரியா? அது மாதிரி இருக்கும். சோ அதுக்கு என்ன பேர் சொல்றது? பூசண இலை. சரியா? பூசண இலை. இப்ப பூசண இலைகள் கிளைத்திருக்கும். இந்த பூசண இலைகள் கிளை கொண்டிருக்கா இல்லையா? எஸ், கிளை கொண்டிருக்கு. இந்த பூசண இலைகள் எல்லாம் சேர்ந்துடா. அப்ப இங்கேயும் பூசண இலைகள் இருக்குமா? இருக்காதா? இருக்கும். அப்ப இங்கேயும் பூசண இலைகள் இருக்கா? இருக்கு. இந்த பூசண இலைகள் எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்க பேர் சொல்லுவோம் பூசண வலை. பூசண இலைகள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேர் பூசண வலை. அத பூசண வலைன்னு சொல்லலாம் அல்லது பூஞ்சன வலை அப்படின்னு சொல்லலாம். பூசண வலைன்னு சொல்லலாம் அல்லது பூஞ்சன வலை அப்படின்னு சொல்லலாம். விளங்குதா? அப்ப தனிக்கல ஃபங்கஸுகள் உண்டு, பல்கல ஃபங்கஸுகளும் உண்டு. தனிக்கல ஃபங்கஸுகளும் உண்டு, பல்கல ஃபங்கஸுகளும் உண்டு. இந்த பூஞ்சன இலைய அல்லது பூசண இலைய நாங்க ரெண்டா பிரிப்போம். பூசண இலைய ரெண்டா பிரிப்போம். சரியா? பூசண இலை ரெண்டு வகைப்படும். இங்க நான் எழுதுறேனே, பூசண இலை ரெண்டு வகை. ஒண்ணு பிரிசுவர் அற்றது. பிரிசுவர் அற்றது. அப்ப பிரிசுவர் அற்றதுன்னா இந்த இது மாறி, பிரிசுவர் அற்றதுன்னா இது மாறி. அப்ப ஒரு டியூப்ல பார்த்தா டியூப் அப்படியே ஃபுல்லா தெரியும். அப்ப அந்த பூசண இலையில நிறைய கருக்கள் இருக்கும். நிறைய கருக்கள், கரு சரியா? நிறைய கருக்கள் இருக்கும். அப்ப பிரிசுவர் அற்ற பூசண இலை இது முதலாவது வகை. அப்ப ரெண்டாவது வகை என்ன தெரியுமா? பிரிசுவர் கொண்டது. பிரிசுவர் கொண்டது. அப்ப பூசண இலை பிரிசுவர் கொண்டதா இருக்கலாம், பூசண இலை பிரிசுவர் அற்றதாக இருக்கலாம். பிரிசுவர் கொண்ட பூசண இலை, பிரிசுவர் அற்ற பூசண இலை ரெண்டும் இருக்கலாம். இந்த பிரிசுவர் கொண்டதுன்னா அது எப்படி இருக்கும்னா
பிரிசுவர் கொண்டுனா இதனை பூசண இலை, இதனை பூசண இலை, கிளை கொண்ட ஒரு பூசண இலையை நான் வரைகிறேன். இது ஒரு பூசண இலை. அப்ப இங்கேயும் கிளை இருக்கலாம். சரியா பிள்ளைகள்? இங்கேயும் கிளை இருக்கலாம், அங்கேயும் கிளை இருக்கலாம். அப்ப இது ஒரு பூசண இலை. பூசண இலையில இடையில சரியா இந்த சுவர் மாறி மறைக்கப்பட்டிருக்கும். இந்த மூங்கில்ல இடையில இருக்குமே அது மாறி மறைக்கப்பட்டிருக்கும். சரியா? மறைக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த பூசண இலைக்கு என்ன பேர் சொல்றது? பிரிசுவர் கொண்ட பூசண இலை. இந்த பிரிசுவர் கொண்ட பூசண இலையில ஒரு களத்துல ஒரு கருதான் இருக்கும். ஒரு களத்துல ஒரு கருதான் இருக்கும். ஒரு களத்துல ஒரு கரு. அப்ப இது பிரிசுவர் கொண்ட பூசண இலை. பிரிசுவர் கொண்ட பூசண இலை. இந்த பூசண இலையில பாருங்க, பூசண இலையில நான் வரையும் போது சின்ன 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 ஸ்பேஸ் விட்டேன். இங்க ஸ்பேஸ் இருக்கு, இங்க ஸ்பேஸ் இருக்கு, இங்க ஸ்பேஸ் இருக்கு. அதுக்கு பேர் சொல்றது பிரிசுவர். சாரி, பிரிசுவர்ல துளைகள். பிரிசுவர்ல காணப்படுற துளை. பிரிசுவர்ல காணப்படுற துளை. அப்ப பிரிசுவர் கொண்ட பூசண இலை இருக்கலாம், பிரிசுவர் அற்ற பூசண இலை இருக்கலாம். பிரிசுவர் இருக்குமா இருந்தால், பிரிசுவர் இருக்குமா இருந்தால் அதுல துளைகள் காணப்படும். போஸ் ஒரு டியூட்ல அழகா இருக்கு, நான் படம் போட்டு வச்சிருக்கேன். சரியா? துளைகள் காணப்படும். இந்த துளைகள் எதுக்கு இருக்கு? சரியா? துளைகள் எதுக்கு இருக்கு அப்படின்னா, இந்த துளைகளின் ஊடாக என்னென்ன நடக்கும் தெரியுமா? அந்த கருக்கள் அசைஞ்சு போகும். கருக்கள் ஒரு காலத்துல இருந்து அடுத்த காலத்துக்கு அசைஞ்சு போகும். வேற இளைமணி அசைஞ்சு போகும். கருக்கள், இளைமணி, வேற கருக்கள், இளைமணி அசைஞ்சு போகும். வேற ரைபோசோம்ஸ் அசைஞ்சு போகும். ரைபோசோம் இதெல்லாம் அசைஞ்சு போகும். இதுக்காக தான் அந்த பிரிசுவர் இருக்கு. இதுக்காக தான் அந்த பிரிசுவர் இருக்கு. அப்ப கருக்கள், இளைமணி, ரைபோசோம் என்பன இந்த பிரிசுவரின் ஊடாக அசைஞ்சு போகும். ஒரு காலத்துல இருந்து அடுத்த காலத்துக்கு அசைஞ்சு போகும். சரிதானே? ஓ, அப்ப பூசண இலையில பிரிசுவர் இருக்கு, பிரிசுவர் இல்லாம இருக்கு. இந்த பிரிசுவர் இல்லாத ஃபங்கஸுக்கள், பிரிசுவர் இல்லாத ஃபங்கஸுக்கள்ல நீங்க கொஞ்சம் நோட் பண்ணுங்க. பிரிசுவர் இல்லாத ஃபங்கஸுக்கள்ல களங்கள் தெரியுதா தெரியலையா? தெரியலையே. சரியா? ஒவ்வொரு களம் தனித்தனியா விளங்குதா? இல்ல. அப்ப இந்த டியூப் ஒண்ணு மாறி, இதுல இந்த டியூப்ல நிறைய கருக்கள் இருக்க மாதிரி இருக்கா இல்லையா? ஏன்னா அப்ப இது அப்படியே நீங்க ஒரு களமா கருதுனா, ஒரு களத்துல பல கருக்கள் இருக்கு பாருங்க. ஒரு களத்துல பல கருக்கள் இருக்கு. ஒரு களத்துல பல கருக்கள் இருந்தா, சரியா, இந்த பிரிசுவர் அற்ற ஃபங்கஸுக்கள்ல, பிரிசுவர் அற்ற ஃபங்கஸுக்கள்ல ஒரு களத்துல பல கருக்கள் இருக்கு. சரியா? ஒரு களத்துல பல கருக்கள் இருக்குமா இருந்தால் அதுக்கு நாங்க பேர் சொல்லுவோம் பொதுமை குழியத்துக்குரிய பங்கசுக்கள். பொதுமை குழியத்துக்குரிய பங்கசுக்கள். சரியா? பொதுமை குழியம், பொதுமை குழியம், பொதுமை குழியத்துக்குரிய பங்கசுக்கள். அப்ப பிரிசுவர் அற்ற பங்கசுக்கள் பொதுமை குழியத்துக்குரிய பங்கசுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிசுவர் அற்ற பங்கசுக்கள் பொதுமை குழியத்துக்குரிய பங்கசுக்கள் எனப்படும். அப்ப இந்த பூசண இலைகள் நிறைய சேர்ந்து என்னத்தை உருவாக்குது? பூசண வலையை உருவாக்குது. அந்த கதெல்லாம் தெரியும். சரிதானே? ஓகே. அப்ப பூசண இலைகள் இருக்கு. பூசண இலைகள் என்பது கிளை கொண்ட கட்டமைப்பு. பூசண இலைகள் ரெண்டு வகைப்படும். பிரிசுவர் கொண்ட பூசண இலை, பிரிசுவர் அற்ற பூசண இலை. பிரிசுவர் கொண்ட பூசண இலையில பிரிசுவர்ல துளைகள் காணப்படும். அந்த துளைகளினூடாக கரு, இளைமணி, ரைபோசோம் எல்லாம் பரிமாற்றப்படும். பிரிசுவர் அற்ற பங்கசுக்களும் உண்டு. அந்த பிரிசுவர் அற்ற பங்கசுக்கள்ல ஒரு பூசண இலையில நிறைய என்ன இருக்கும்? கருக்கள் இருக்கும். சோ ஒரு களத்துல நிறைய கருக்கள் இருக்கிறது. அல்லது பிரிசுவர் அற்ற பங்கசுக்களுக்கு நாங்க பேர் சொல்லுவோம் பொதுமை குழியத்துக்குரிய பங்கசுக்கள். பொதுமை குழியத்துக்குரிய பங்கசுக்கள். ரைட்? ஓகே. அப்ப கதெல்லாம் சரி. ரைட்? இப்ப நோட்டை வாசிக்கணும்ட்டு அவசியம் இல்லை. நான் இருக்கிற ஓர்டருக்கு தான் சொல்லிக்கிட்டு போறேன். சரியா? இருக்கிற ஓர்டருக்கு தான் சொல்லிக்கிட்டு போறேன். இப்ப வாசிக்கிறனாலும் கொஞ்சம் வாசிச்சிடுவோம். சரியா? ரைட். அப்ப ராச்சியம் ஃபங்கையினுள் அங்கிகளின் பல்லுகைமை, ராச்சியம் ஃபங்கையின் சிறப்பியல்புகள், யூகரியோட்டாக்குரியவை. சரிதானே கதை? ஓகே.
களச்சுவர் கைட்டினால் ஆனவை. களச்சுவர் கைட்டினால் ஆனவை. இது வலிமையான வளையக்கூடியது. ஆனா வலிமையானது, ஆனால் வளையக்கூடிய ஒரு பாலிசக்கரைட்ஸ். தெரியுதானே உங்களுக்கு? பாலிசக்கரைட். 3 அகத்துறிஞ்சலுக்குரிய பிற பூசணிகள். அகத்துறிஞ்சலுக்குரிய பிற பூசணிகள்னா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ பெரும்பாலானவை என்ன செய்யும்? கலப்புற நொதியங்களை சுரக்கும். கலப்புற நொதியங்களை சுரந்து அவற்றின் உதவியால் சிக்கலான மூலக்கூறுகளை சிறிய மூலக்கூறுகளாக உடைக்கும். சரியா? சிக்கலான மூலக்கூறுகளை சிறிய மூலக்கூறுகளாக உடைக்கும். அடுத்த பாயிண்ட், பல்வேறுபட்ட இனங்கள் எப்படி எப்படிலாம் இருக்கும்? பிரிகியாக்கிகளாக இருக்கும், ஒட்டுண்ணிகளாக இருக்கும், அல்லது ஒன்றுக்கொன்று துணையாந்தன்மை உள்ளவையாக வாழும். ஒன்றுக்கொன்று துணையாந்தன்மை உள்ளவையாக வாழுது. ஒரு சில தனிக்கலத்தாலானவை. தனிக்கல ஃபங்கஸுகள் உண்டா? எஸ், தனிக்கல ஃபங்கஸுகள் உண்டு. இந்த கைட்டிடியம், சக்கரோமைசிஸ் எல்லாம் தனிக்கலம். சரியா? அப்ப சக்கரோமைசிஸ்ன்றது மதுவம் பிள்ளைகள். மதுவம் ஈஸ்ட்னு சொல்லுவீங்க நீங்க. அது ஒரு சில தனிக்கலத்தால் ஆனது. ஏனையவை பூசண இலை எனப்படும் பல்கலத்தாலான இலைகளை கொண்டது. பூசண இலை என்னத்தாலானது? பல்கல இலை ஒண்ணு. இப்ப நீங்க யோசிக்கலாம், பல கலங்கள் இருக்குதானே, இங்க இளையவியத்தம் இருக்குமா அப்படின்னு. இளையவியத்தம் இல்ல ஃபங்கஸ்ல. இளையங்கள் ஃபங்கஸுக்கள் இல்ல. சரியா? அப்ப நாங்க படிக்கிற கிங்டம்லே, படிக்கிற ராஜ்யங்கள்லேயே இளையவியத்தம் இருக்கிறது கிங்டம் பிளான்டேலையும் கிங்டம் எனிமாலியாலையும் தான். சரியா? கிங்டம் பிளான்டேலையும் கிங்டம் எனிமாலியாலையும் மட்டும்தான் இளையங்கள் இருக்கு, டிஷ்யூஸ். வேற இதுல இல்ல தானே, வேற இதுலயும் இல்ல. அப்ப பூசண இலைகள்ல பிரிசுவர் காணப்படலாம். இந்த பிரிசுவர் காணப்படலாம். சரியா? அப்ப கலங்களாக அது தென்படும். குறுக்கு சுவரால் அது பிரிக்கப்பட்டிருக்கு. பிரிசுவர்கள் துளை கொண்டவை. துளை இருக்கு. அந்த துளையினூடா கரு இழைமணி ரைபோசோம் என்பன பரிமாற்றப்படும். சரியா? பிரிசுவர் அற்ற ஃபங்கஸுக்கள், இதெல்லாம் பிரிசுவர் அற்ற ஃபங்கஸ். அதை நாங்க என்னன்னு சொல்லிக்குவோம்? பொதுமை குழியத்துக்குரிய ஃபங்கஸுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். பொதுமை குழியத்துக்குரிய ஃபங்கஸுக்கள். பூசண இலைகள் நிறைய சேர்ந்து என்னத்தை உருவாக்கும்? பூசண வலையை உருவாக்கும். பூசண இலைகள் நிறைய சேர்ந்து பூசண வலையை உருவாக்கும். ரைட்? அடுத்த கதைக்கு போவோம் கொஞ்சம். என்ன அடுத்த கதை அப்படின்னா, சரியா, சில ஃபங்கஸுக்கள் பருகிகளை உருவாக்கும். பருகி சில ஃபங்கஸுகள் பருகியை உருவாக்கும். இந்த பருகி எதுக்கு தேவை? சரியா? பங்கசுக்கள்ல பருகிகள் இருக்கும். இந்த பருகிகள் எதுக்கு தேவை அப்படின்னா, பருகிகள் எதுக்கு தேவைன்னா, இது ஒரு தாவர கலம். நோப்பமே, இது ஒரு தாவர கலம். இது ஃபங்கஸ் ஒன்னோட பூசண இலை. சரியா? ஃபங்கஸ் ஒன்னோட பூசண இலை. இந்த பூசண இலை இந்த அப்படியே இதுளுக்கு வளர்ந்து வந்து இதுளுக்கு தாவர களத்தினுள் அது வளர்ந்து வந்து தனக்கு தேவையான பூசணை எல்லாம் இப்படி பெற்று உறிஞ்சி எடுக்கும். தாவரத்துல இருந்து பெற்று எடுக்கும். அப்ப இந்த கட்டமைப்புக்கு தான் பேர் சொல்றது பருகி. சரியா? அப்ப பருகிட வேலை என்னன்னா ஊடுருவுது. சரியா? ஊடுருவுதல். ஊடுருவி போனுச்சா இல்லையா? எஸ், ஊடுருவுது. அதே மாதிரி அகத்துறிஞ்சறதுக்கு ஊடுருவுதல், அகத்துறிஞ்சல். பதார்த்தங்களை ஊடுருவவும் அகத்துறிஞ்சலுக்காகவும், ஊடுருவ அல்லது அகத்துறிஞ்சலுக்காக, அல்லது ஃபங்கஸுக்கும் தாவரங்களுக்கும் அல்லது ஃபங்கஸுகளுக்கும் விலங்குகளுக்கும் இடையே பதார்த்தங்களை பரிமாற்ற உதவுற கட்டமைப்பு தான் இந்த பருகி. இந்த பருகியை யூஸ் பண்ணி ஊடுருவும், களங்களுக்குள்ள ஊடுருவும் ஃபங்கஸ். அதே மாதிரி பதார்த்தங்களை அகத்துறிஞ்சும், பதார்த்தங்களை பரிமாற்றிக்கொள்ளும்.
சரியா? பதார்த்தங்களை பரிமாற்றிக்கொள்றதுக்காக தான் தாவரங்களுக்கும் ஃபங்கஸுகளுக்கும் இடையே காணப்படுற கட்டமைப்பு தான் இந்த பருகியை கொண்டிருக்கும். ரைட்? அப்ப இந்த தனிக்கல ஃபங்கஸுகள் உண்டு, பல்கல ஃபங்கஸுகள் பூசண இலைகளினால் ஆன பூசண இலைகள் நிறைய சேர்ந்த என்ன உருவாக்கும்? பூசண வலையை தோற்றுவிக்கும். சரியா? இந்த பூசண வலை எதுக்கு தேவை? பூசண வலை தான் பூசணைகளை அகத்துறிஞ்சறதுக்காக காணப்படுகின்ற கிளை கொண்ட கட்டமைப்பு பூசண வலை எனப்படும். சரியா? பூசண இலைகளின் வலையமைப்பு பூசண வலை எனப்படும். பூசணை பொருளை அகத்துறிஞ்சலுக்காகவும், சரியா, பூசணை பொருளை அகத்துறிஞ்சலுக்காகவும் கிளை கொண்டதாகவும் காணப்படுகின்ற பூசண இலைகளின் வலையமைப்பு பூசண வலை எனப்படும். பூசண இலைகளின் வலையமைப்பு பூசண வலை எனப்படும். பூசண வலைன்றது விலங்கு தானே? பூசண இலைகள் நிறைய சேர்ந்து பூசண வலையை உருவாக்குது. அப்ப பூசண இலையில தான் பதார்த்தத்தை அகத்துறிஞ்சுது. சரிதானே? ஓகே. அப்ப பூசண இலைகள் கிளை கொண்டதா கிளை கொள்ளாததா? கிளை கொண்டது. அது பிரிசோர் கொண்ட பூசண இலையா இருந்தா என்ன, பிரிசோர் அற்ற பூசண இலையா இருந்தா என்ன, எல்லாமே கிளை கொண்டது. ஓகே. அடுத்து ஃபங்கஸுகள்ல இனப்பெருக்கத்தை பத்தி நாங்க பார்த்தால், ஃபங்கஸுகள் இனம் பெருகுமா? எஸ், ஃபங்கஸுகள் இனப்பெருக்கம் நடக்கும். சரியா? ஃபங்கஸுகள்ல இனப்பெருக்கம் நடக்கும். என்ன இனப்பெருக்கம் நடக்கும் ஃபங்கஸுகள்ல? இலிங்க முறை இனப்பெருக்கம் நடக்கும். இலிங்க முறை இனப்பெருக்கம் நடக்கும். இலிங்க மில்முறை நடக்கும். சரியா? இலிங்க முறை இனப்பெருக்கம், இலிங்க மில்முறை இனப்பெருக்கம் ரெண்டுமே நடக்கும். சரியா? ரெண்டுமே நடக்கும். சில சந்தர்ப்பங்கள்ல ஃபங்கஸுகள் ரெண்டுலையுமே வித்திகளை உருவாக்கும். இலிங்க முறை இனப்பெருக்கத்திலையும் வித்திகளை உருவாக்கும், இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்திலையும் வித்திகளை உருவாக்கும். இப்போ ஃபங்கஸுகள் வித்தி மூலம் இனம் பெருகும். ஸ்போர்ஸ் வித்திகள் என்னென்ன வித்தின்றதெல்லாம் படிப்போம். நான் என்னென்ன வித்திகள் இருக்குன்றதெல்லாம் படிப்போம். சரிதானே? என்னென்ன வித்திகள் இருக்குன்றதெல்லாம் படிப்போம். இப்போ ஃபங்கஸுகள்ல இயல்புகள் பார்த்து முடியுது. சரியா? ஃபங்கஸுகள்ல இயல்புகள் பார்த்து முடியுது. அடுத்து பார்க்க வேண்டியது ஒவ்வொரு கணத்திட சிறப்பியல்புகள். சரியா? ஒவ்வொரு கணத்திட சிறப்பியல்புகள் நான் இப்ப கடைசியா பார்த்ததை கொஞ்சம் பார்த்துருவோம். சில ஃபங்கஸுகள் பருகிகளை உருவாக்குதான். சில ஃபங்கஸுகள் பருகிகளை உருவாக்கும். பருகி என்றால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் தானே? என்ன? ஊடுருவவும் அகத்துறிஞ்சவும் அல்லது தாவரங்களுக்கும் ஃபங்கஸுகளுக்கும் இடையே பதார்த்தங்களை பரிமாற்றத்துக்கு பயன்படுறது தான் இந்த பருகி. ஊடுருவ அகத்துறிஞ்ச அல்லது ஃபங்கஸுகளுக்கும் தாவரங்களுக்கும் இடையே பதார்த்த பரிமாற்றத்துக்காக உதவுகின்ற கட்டமைப்பு தான் பருகி. அப்ப பல்கலமுள்ள ஃபங்கஸுகள் பூசண வலைகளை தோற்றுவிக்கும். பூசண வலைகள் என்றால் என்ன? பூசணை பொருட்களை அகத்துறிஞ்சுவதற்கு இசைவாக்கப்பட்ட கிளை கொண்ட பூசண இலைகளின் வலையமைப்பு பூசண வலை எனப்படும். இப்ப ஃபங்கஸுகள் இலிங்க முறை இனப்பெருக்கத்தையும் இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்தையும் மேற்கொள்ளும். ஃபங்கஸுகள் சரியா வித்திகளை உருவாக்கும். சரியா? வித்திகளை எப்போ உருவாக்கும்? இலிங்க முறை இனப்பெருக்கத்தின் போதும் உருவாக்கும், இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்தின் போதும் உருவாக்கும். ரைட்? அடுத்து நாங்க பார்க்க வேண்டிய 4 கணங்கள் இருக்கு ஃபங்கஸ்ல. என்னென்ன 4 கணங்கள்? ஃபைலம் கீட்ரிடியோமைகோட்டா அல்லது கைட்ரிடியோமைகோட்டான்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஃபைலம் ஜைகோமைகோட்டா. மூன்றாவது ஃபைலம் அஸ்கோமைகோட்டா. கடைசி ஃபைலம் பெசிடியோமைகோட்டா. இது அவ்வளத்தையும் பார்த்துட்டா ஃபங்கஸ் கிங்டம் ஃபங்கை முடியும். சரிதானே? ஓகே ரைட். இந்த படத்தை குறிச்சுக்கோ. நாங்க ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர் காளான்னு தான் இருக்குங்க. ஏன்னா ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ன்றது இனப்பெருக்க கட்டமைப்பு. ரைட்? அப்ப இது இனப்பெருக்க கட்டமைப்பு. ரைட்? அப்ப இதுல ஹைபேன்றது என்னது? பூஞ்சன அல்லது பூசண இலை. ரைட்? அப்ப இது ஸ்போர்ன்றது வித்தி. வித்தி ஒண்ணு முளைச்சுதான் அந்த கிளை கொண்ட பூசண இலையை உருவாக்குது. சரியா? மைசிலியம்ன்றது என்ன? அப்ப
பூசண இழைகள் நிறைய சேர்ந்து என்னத்தை உருவாக்கும்? பூசண வலையை உருவாக்கும். பூசண வலையை. இந்த பூசண இலைகள்ல ரெண்டு பார்த்தோம் நாங்க. பிரிசுவர் கொண்டது, பிரிசுவர் அற்றது. பாருங்க இருக்கு இப்ப ரெண்டு. என்ன? அப்ப ஏ, இது பி. அப்ப ஏ வந்து பிரிசுவரற்ற பூசண இலை. பிரிசுவரற்ற பூசண இலை. இது பிரிசுவர் கொண்ட பூசண இலை. பிரிசுவர் கொண்ட பூசண இலை. இந்த பிரிசுவர் இருக்கு, இந்த செப்டம்ன்றதுங்கன்னா சொல்றது பிரிசுவர். பிரிசுவர்ன்றதுதான் செப்டம். சரியா? இந்த பிரிசுவரற்ற பூசண இலைக்கு இன்னும் ஒரு பேர் சொன்னோம், என்னட்டு? பொதுமைக்குழியத்துக்குரிய பூசண இலை. சரியா? அப்படின்னா என்னது? ஒரு களத்துல நிறைய கருக்கள் இருக்கும். அப்ப இங்க தனித்தனி களங்கள். சோ ஒவ்வொரு கரு தான் இருக்கும். இங்க ஒவ்வொரு கருக்கள் தான் இருக்கும் கீழே உள்ள பூசண இலை. சரியா? அப்ப இதுதான் இந்த பருகி, ஒஸ்டோரியம், பருகி. அப்ப அகத்துறிஞ்ச ஊடுருவுறதுக்கு, போஷண பதார்த்தத்தை அகத்துறிஞ்சு எடுக்கிறதுக்காக. அப்ப இது ஒரு பிளான்ட் செல், தாவர களம் ஒண்ணும். என்ன? அப்ப இது பிளான்ட் செல் போல் தாவர கலச்சுவர். சரியா? பிளான்ட் செல் பிளாஸ்மா மெம்பரைன், தாவரக்கல முதலுறு மென்சன். சரியா? பாருங்க, இந்த பருகிய அவரு உள்ளுக்கு செலுத்தி போஷண பதார்த்தத்தை அகத்துறிஞ்சு எடுப்பாங்க. போஷண பதார்த்தத்தை அகத்துறிஞ்சு எடுப்பாங்க. ரைட். ஒவ்வொரு கணத்துக்குரிய அங்கிகளினுடைய சிறப்பியல்புகளை பார்ப்போம். முதலாவது கைட்ரிடியம் மைகோட்டா. கைட்ரிடியம் அங்க உதாரணமும் தந்துருக்காங்க, கைட்ரிடியம். சரியா? அப்ப வாழிடத்தை நீங்க எடுத்துக்கிறீங்களா இருந்தால் நீர் வாழ்க்கை அல்லது தரை வாழ்க்கை. நீர்ல வாழும் அல்லது தரையில வாழும். இதுல பிரிகியாக்கிகளும் உண்டு, ஒட்டுண்ணிகளும் உண்டு. பிரிகியாக்கிகள் கலப்புற நொதியங்களை சுரந்து புறச்சூழல்ல சமீபாடடைய செய்து சமீபாடடைந்த உணவுக்கூறுகளை அகத்துறிஞ்சிறவர் தான் இந்த பெருகியாக்கிகள். சரியா? ஒட்டுண்ணிகளும் உண்டு. அப்ப தனிக்கலத்தாலான அங்கிகளும் உண்டு, பல்கலத்தாலானவையும் உண்டு. இந்த பல்கலத்தாலானவை பொதுமைக்குழியத்துக்குரியவை. அப்படின்னு என்னது? பூசண இலை இருக்கு, இலை கொண்ட பூசண இலைன்னு ஒப்புமே. பிரிசோர் இருக்கா? இல்ல. சோ நிறைய கருக்கள் இருக்கிற மாதிரி தெரியும். அப்ப பொதுமைக்குழியத்துக்குரிய பூசண இலை. ரைட்? சவுக்கு முளை உண்டா? எஸ். சவுக்கு முளை இருக்கிற ஒரே ஒரு ஃபங்கஸ் முளை. நீங்க விளங்கி வைக்கணும். சவுக்கு முளை இவருக்கு மட்டும்தான் இங்க சவுக்கு முளை இருக்கு. பங்கசுக்கள்லயே சவுக்கு முளை கொண்ட ஒரு ஃபங்கஸ் ஒன்று தான் கைட்ரிடியம். பழைய ஃபங்கஸ் ஒன்று, ஆதி. பழைய இவை சவுக்கு முளை கொண்ட இயங்கு வித்திகளை இனப்பெருக்கத்துக்காக உருவாக்கும். அப்ப இனப்பெருக்கத்தின் போது இது, சரியா, இனப்பெருக்கத்தின் போது ஜூஸ்போர்ஸ் இருக்கு. ஜூஸ்போர்ஸ் என்னது? இயங்கு வித்திகளை உருவாக்கும். சரியா? இயங்கு வித்துகளை உருவாக்கும். இப்ப இவை சவுக்குமுளை கொண்ட இயங்கு வித்துகளை இனப்பெருக்கத்துக்காக உருவாக்கும். அப்ப இயங்கு வித்துகள் உருவாகுதுன்னா சவுக்குமுளை இருக்குன்னா நீந்துறதுக்கான ஒரு இசைவாக்கம். என்ன? சவுக்குமுளை அடிப்புனா நீந்தரும். ஸோ நீர்ல வாழப்போகுது அப்ப இந்த ஃபங்கஸ். ரைட்? சவுக்குமுளை கொண்ட இயங்கு வித்துகளை இனப்பெருக்கத்துக்காக உருவாக்கும். கலச்சுவர் உண்டா? எஸ். கைட்டினாலானது. இந்த 7வது பாயிண்ட் பாருங்க. சில பூஞ்சன அல்லது பூசண இழையுடன் கூடிய சமுதாயத்தை தோற்றுவிக்கும். சிலது தனிக்கல பங்கசுக்களும் உண்டு. தனிக்கல பங்கசுக்கள் எப்படி இருக்கும்? கோல வடிவான தனிக்கலங்களை கொண்டதாக இருக்கும். கோல வடிவான தனிக்கல பங்கஸ். அப்ப தனிக்கல பங்கஸ் நாங்க 2 இடத்துல இருக்குன்னு பார்த்தோம். ஒன்னு கீட்ரிடியம் மைகோட்டா, இன்னொன்னு
அஸ்கோமைகோட்டா. எஸ்கோமைகோட்டால தான் உதாரணம் யார் இருந்தா? சக்கரோமைசிஸ் தானே. ஓகே, அடுத்தவர் கணம் ஜைகோமைகோட்டா. ஜைகோட்னா என்னது? ஜைகோட்ன்றது நுகம். சரியா? நுகம், விந்தும் முட்டையும் கருக்கட்டப்பட்டு வர்றது தானே ஜைகோட், நுகம். அப்ப மைகோட்டான்றது ஃபங்கஸ் குறிக்கிறது. ஜைகோமைகோட்டா நுக வித்திய தோற்றுவிக்க போற ஒரு ஃபங்கஸ். ஜைகோமைகோட்டான்றது நுகவித்திய தோற்றுவிக்க போறது. நுகவித்தின்றது இலிங்க வித்தி, நுகவித்தினை தோற்றுவிக்கும் ஃபங்கஸ். அதனாலதான் ஜைகோமைகோட்டா. உதாரணம் பாருங்க, 2 மியூக்கரும் ரைசோபஸும் தான் உதாரணம். ரைட், ஒவ்வொரு பாயிண்டா பார்ப்போம். ரைட், முதலாவது பெரும்பாலானவை அழுகல் வளரிகள். சரியா? அழுகல் வளரிகள் அப்படின்னா இந்த கலப்புற நொதியங்களை சுரந்து சமிபாட புறச்சூழல் நிகழ்த்தி சமிபாடு அடைந்த உணவு கூறுகள் அகத்துறிஞ்சிறதால சரியா அழுகல் வளரிகள். சரியா? இப்போ சமிபாடு அடைந்த உணவு கூறுகள் அகத்துறிஞ்சும். சரிதானே? அப்ப அதுல பெரும்பாலான அழுகல் வளரிகள். அப்ப சில எப்படி இருக்குது? சிலது ஒன்றிய வாழி போசணையை காட்டு. ஒன்றிய வாழிக்குரிய போசணையை காட்டுது. அந்த ஒன்றிய வாழிக்குரிய போசணையில 2 இருக்கு. இன்னும் ஓரட்டில் உண்ணல், 2 வேற்றின் அங்கிகளுக்கு இடையிலான ஈட்டம். ஒரு அங்கிக்கு மட்டும் நன்மை, இன்னொரு அங்கிக்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. அதான் இந்த ஓரட்டில் உண்ணல். இன்னொன்னு ஒட்டுண்ணி, 2 அங்கி சேர்ந்து வாழ்ற ஈட்டம். ஒரு அங்கிக்கு நன்மை, இன்னொரு அங்கிக்கு தீமை. அப்போ ஓரட்டில் உண்ணல் ஜைகோமைகோட்டாக்களும் உண்டு, ஒட்டுண்ணி ஜைகோமைகோட்டாக்களும் உண்டு. தானே? இது எங்க வாழும் அப்படின்னா பெரும்பாலானவை தரைவாழிகள். பெரும்பாலான மோஸ்ட் டெரஸ்ட்ரியல். அப்ப பெரும்பாலானவை தரைவாழிகள். அப்ப மேல நாங்க பார்த்த யார் இவர், தரை வாழ்க்கையும் உண்டு நீர் வாழ்க்கையும் உண்டு. சரியா? இந்த நீர் வாழ்க்கையில எங்கெங்க இருக்கும்? நன்னீர்லையும் உண்டு, கடல் நீர்லையும் உண்டு. நன்னீர் கடல் நீர் 2லயும் உண்டு. சரி, இங்க வருவோம். பூசண இலை பொதுமை குழியத்துக்குரியது, பிரிசுரற்றது. சரியா? அப்ப தனிக்கலங்கிகள் இங்க நாங்க இல்ல, பார்க்கிறதுக்கு இல்ல. தனிக்கலங்கிகள் இல்லை. தனிக்கல அங்கிகள் தனிக்கலங்கிகள் இல்லை. அப்ப சரியா? பல்கலங்கிகள் உண்டு. பல்கலங்கி பூசண இலைகளை கொண்டிருக்கும். பிரிசுரற்ற பூசண இலை. சோ பிரிசுரற்ற பங்கசுக்கள் பொதுமை குழியத்துக்குரிய பங்கசுகள் சொல்லுவோம். இப்போ பூசண இலை பொதுமை குழியத்துக்குரியது, பிரிசுரற்றது. இப்போ வாழ்க்கை விடுதலை பிரிசுவரே இருக்காதா அப்படின்னா ஒரு கட்டத்தின் போது மட்டும் பிரிசுவர் தோற்றுவிக்கப்படும். எப்ப? இனப்பெருக்க களங்கள் தோற்றுவிக்கப்படும் போது. சரியா? இந்த படத்தை நான் உங்களுக்கு காட்டலாம். இந்த பாருங்க, ஜைகோமைகோட்டாக்கள்ல இனப்பெருக்கம் எவ்வாறு இடம்பெறுது அப்படின்ட்டு கொஞ்சம் இந்த படத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், விளங்கிக்கும். அப்ப நம்பர் 1ல இருந்து வருவோமே, நம்பர் 1ல இருந்து வருவோம். சரியா? இப்ப நான் வித்திகள்ல இருந்தே வாரேன், பரவாயில்ல. வித்திகள் இருந்தே வாரேன். இதெல்லாம் வித்திகள். அப்ப வித்திகள் பரம்பல் அடைந்து பாருங்க, எங்க இருந்து பரம்பல் அடைந்து நான் பிறகு சொல்றேனே. இப்ப வித்திகள் சூழலுக்கு விடுவிக்கப்படுதுன்னு அப்பமே இந்த வித்திகள் முளைக்குது. வித்திகள் முளைச்சு ப்ளூ கலர் கருவை கொண்ட ஒரு பூசணையிலையும் ரெட் கலர் கருவை கொண்ட பூசணையிலையும் தோற்றுவிக்கப்படுதா? எஸ், தோற்றுவிக்க. இதை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக இது பிளஸ் குல வகைக்குரிய பூசண இலை, இது மைனஸ் குல வகைக்குரிய பூசண இலை அப்படின்னு சொல்லுவோம். 2 பேதம். சரியா? ஆண் பெண்ணுன்னு பேசுறது பொருத்தம் இல்லாதால பிளஸ் குல வகை மைனஸ் குல வகை அப்படின்னு பேசுறான். 2 பூசண இலைகள் வளருது. இப்ப நான் பேசுறது இலிங்க முறை இனப்பெருக்கம். சரியா? இவருடைய இலிங்க முறை இனப்பெருக்கம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்.
அப்ப பிளஸ் மீட்டிங் டைப் மைனஸ் மீட்டிங் டைப் பிளஸ் குல வகைக்குரிய பூசண இலையும் மைனஸ் குல வகைக்குரிய பூசண இலையும் வளர்ந்து வருது. வளர்ந்து வர்ற சந்தர்ப்பத்துல இந்த ரெண்டு பூசண இலைகள் வளர்ந்து வந்தாங்க தானே, வளர்ந்து வர்ற டைம்ல பாருங்க ரெண்டும் ஒன்றை ஒன்று நோக்கி வளருது. இது அதை நோக்கி வளருது, இது அதை நோக்கி வளருது. பிளஸ் மைனஸை நோக்கி, மைனஸ் பிளஸ் நோக்கி, எதிர்முனை ஒன்றை ஒன்று கவர்ற மாதிரி தான் வளருதா. வளரு. இந்த பூசண இலை வளர்ற சந்தர்ப்பத்துல பிளஸ் மைனஸை நோக்கியும் மைனஸ் பிளஸ் நோக்கியும் வளர்ந்துட்டு வந்துச்சு. அடுத்த கதை எங்கன நீங்க விளங்கணும், இந்த பிளஸ் குலவகைக்குரிய பூசண இலையும் மைனஸ் குலவகைக்குரிய பூசண இலையும் மீட் பண்ணுது. ஒன்னு மீட் பண்ணுது பாருங்க, விளங்குதா? மீட் ஆயிருக்கு, சந்திக்குது. சந்திச்சுட்டு இவருடைய கருக்கள் யாருட பிளஸ் குல வகைக்குரிய பூசண இலையில் உள்ள கருவும் மைனஸ் குல வகையில் உள்ள பூசண இலையில கருவும் இந்த இடத்துல ஒன்றோடொன்று ஒன்னு சந்திக்கிறதுக்கு ரெடி. இந்த இடத்துல பிரிசுவர் ஒன்று தோன்றி இருக்கும். விளங்குதா? இந்த இடத்துல பிரிசுவர் ஒன்று விளங்குதான். அந்த பிரிசுவர் எப்படி தோன்றி இருக்கும்? இது பிளஸ் குல வகை மைனஸ் குல வகைக்குரிய பூசண இலையிட, இது பிளஸ் குல வகைக்குரிய பூசண இலையிட. சரியா? பூசண இலை. இப்ப இங்க பிரிசுவர் ஒண்ணு இருக்கா இல்லையா, செப்டம். அப்ப அதான் அந்த பாயிண்ட். இனப்பெருக்க காலத்தின் போது மட்டும் பிரிசுவர் தோற்றுவிக்கும். இனப்பெருக்க கலங்கள் தோற்றுவிக்கப்படும் போது மட்டும் பிரிசுவர் தோன்றும். இப்ப பிரிசுவர் தோன்றிடுச்சு. இந்த பிரிசுவர் சிதையும் பிள்ளைகள் அடுத்தது. சரியா? பிரிசுவர் தோன்றின பிறகு பிரிசுவர் சிதையுது. இந்த பாருங்க, பிரிசுவர் சிதைஞ்சி பிளாஸ்மோகாமி அப்படின்ட்டு ஒன்று நடக்குதா இல்லையா? இந்த பிளாஸ்மோகாமின்றது முதலுரு புணர்ச்சி. முதலுரு புணர்ச்சி. அப்ப பிரிசுவர் இருந்த பிரிசுவரை காணாம பாருங்க. பிரிசுவர் காணாம போயிடுச்சு. ரைட்? பிரிசுவர் காணாம போய் இவருடைய முதலுருவும் அவருடைய முதலுருவும் மிக்ஸ் ஆகுது. ரெண்டு பேரோட முதலுரு மிக்ஸ் ஆகுது. அப்ப முதலுருக்கள் மிக்ஸ் ஆகிறதுக்கு என்ன பேர் சொல்றது? முதலுரு புணர்ச்சி. அப்ப இலிங்க முறை இனப்பெருக்கத்துல ஃபர்ஸ்டா நடக்கிறதப்ப முதலுரு புணர்ச்சி. முதலுரு புணர்ச்சி நடந்தாச்சு. முதலுரு புணர்ச்சி நடந்த பிறகு கருக்கள் மிக்ஸ் ஆனிச்சான்னு பாருங்க. இல்ல, கருக்கள் அப்படியே தான் இருக்கு. முதலுரு புணர்ச்சி இடம்பெற்று கருப்புணர்ச்சி நடக்கும். கரியோகாமின்றது என்னது? கருப்புணர்ச்சி. கருப்புணர்ச்சி. முதலுரு புணர்ச்சியும் கருப்புணர்ச்சியும் நடைபெற்று ஒரு திடமான கட்டமைப்பு உருவாகும் பிள்ளைகள். முதலுரு புணர்ச்சியும் கருப்புணர்ச்சியும் இடம்பெற்று ஒரு திடமான கட்டமைப்பு உருவாகும். சரியா? முதலுரு புணர்ச்சி, இது கருப்புணர்ச்சி. இந்த திடமான கட்டமைப்பு தான் இது. சரியா? இந்த திடமான கட்டமைப்பு பிளாக் கலர்ல காட்டுறாங்களே, பிளாக் கலர்ல காட்டுப்படுது, இந்த கட்டமைப்பு தான் இது. அதுக்கு பேர் சொல்றது நுகவித்திக்கலன். நுகவித்திக்கலன். ரைட்? இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா முதலுரு புணர்ச்சி நடந்துச்சு தானே. முதலுரு புணர்ச்சி நடந்த பிறகு இந்த கருப்புணர்ச்சி நடைபெறுதா இல்லையா? கருப்புணர்ச்சி நடைபெறுது. அப்ப பிளஸ் குல வகைக்குரிய பூசண இலையும் மைனஸ் குல வகைக்குரிய பூசண இலை, இந்த பிளஸ் வகைக்குரிய பூசண இலையும் மைனஸ் குல வகைக்குரிய பூசண இலையும் ஒருமடிய பூசண இலை. அப்ப இங்க இருக்கிறது ஒருமடிய கருக்கள் தான் இதுக்கு இருக்கு. அப்ப இங்க இருக்கிறது ஒருமடிய கருக்கள். இப்ப கருக்கள் ஒருமடிய கருவும் சேர்ந்து இருமடிய கருக்களை உருவாக்கும், டிப்ளாய்டு நியூக்ளி. அப்ப கருப்புணர்ச்சியின் போது இரண்டு ஒருமடிய கருக்கள் இணைந்து இருமடிய கருக்கள் உருவாகும். அப்ப இருமடிய கருக்கள் இந்த நுகவித்தி கலன்ல நிறைய இருக்குது. நுகவித்தி கலன்ல நிறைய இருமடிய கருக்கள் இருக்கு. அப்ப முதலொரு புணர்ச்சியும் கருப்புணர்ச்சியும் நடைபெற்ற ஒரு திடமான கட்டமைப்பு உருவாகுது. அதான் இந்த நுகவித்தி கலன். சரியா? இந்த நுகவித்தி கலன் விரும்பத்தகாத சூழல் நிபந்தனைகளுக்கு தாக்கு பிடிக்கக்கூடியது. விரும்பத்தகாத நிபந்தனைகள், விரும்பத்தகாத நிபந்தனைகளுக்கு தாக்கு பிடிக்கக்கூடியது. விரும்பத்தகாத நிபந்தனைகளுக்கு தாக்கு பிடிக்கக்கூடியது. ரைட்?
அப்ப பல்கருக்களை கொண்ட கட்டமைப்பு. அந்த பல்கரு என்ன, இருமடியமா ஒரு மடியமா? இருமடிய கருக்கள் பலவற்றை கொண்ட ஒரு கட்டமைப்பு. உலர்தலுக்கு தாக்கு பிடிக்கக்கூடியது, உறைதலுக்கு தாக்கு பிடிக்கக்கூடியது. உலர்தல், உறைதல், சரியா? உலர்தல், உறைதல் என்பவற்றுக்கு தாக்கு பிடிக்கக்கூடியது. பாதகமான சூழல் நிபந்தனைகள்ல இவர் எப்படி இருப்பார் தெரியுமா? அனுசேப ரீதியில் உயிர் பெற்றதாயிருவார். அனுசேப ரீதியில் அனுசேப ரீதியில் உயிர் பற்றது, அனுசேப ரீதியில் உயிர் பெற்றதாக இருக்கும். சரியா? ஓகே, ரைட். அப்ப நுகவித்தி கலன் இருக்கா இல்லையா? இருக்கு. நுகவித்தி கலன் உள்ளுக்கு பல இருமடிய கருக்கள் இருக்கு. பல இருமடிய கருக்கள் இருக்கு. இந்த இருமடிய கருக்கள் ஒடுக்கட்பிரிவுக்கு உட்படுது. மயோசிஸ்ன்றது ஒடுக்கட்பிரிவு. ஒடுக்கட்பிரிவுக்குட்படும். ஒடுக்கட்பிரிவுக்குட்பட்டு ஒருமடிய வித்திகளை உருவாக்கும். ஒருமடிய வித்திகள் பிறப்புரிமை ரீதியில் ஒத்த வித்திகளா, பிறப்புரிமை ரீதியில் வேறுபட்ட வித்தியா? பிறப்புரிமை ரீதியில் வேறுபட்ட வித்தி. சரியா? பிறப்புரிமை ரீதியில் வேறுபட்ட வித்தி. சோ அந்த வித்திகள் திரும்ப முளைச்சு, அந்த வித்திகள் முளைச்சு பூசண இலையை தோற்றுவிக்கும். அப்படி அங்க இலிங்க முறை இனப்பெருக்கம் நடக்கும். அதே வித்திகள் முளைச்சு ஒரு வகையான பூசண இலையை தோற்றுவித்து இங்க இன்னமொரு வித்தி ஒன்று உருவாக்கப்படும். வித்திக்கலன் வித்திட்டோம். வித்திக்கலன் வித்தி. அப்ப ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இலிங்க மில்முறை, இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்துல வித்திக்கலன் வித்தியும், இலிங்க முறை இனப்பெருக்கத்துல நுக வித்தியும் தோற்றுவிக்கும். இலிங்க முறை இனப்பெருக்கத்தின் போது தோற்றுவிக்கப்படுற வித்திக்கு பேர் நுகவித்தி. நுகவித்தி. இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்தின் போது தோற்றுவிக்கப்படுறது வித்திக்கலன் வித்தி. வித்திக்கலன் வித்தி. அப்ப யாருடைய இனப்பெருக்கம் அங்கே காட்டப்பட்டிருக்குன்னா ரைசோபஸ் இனப்பெருக்கம். இல்லைங்களா? ரைசோபஸ் இந்த பான்ல வளர்ற பூஞ்சனம், பான் தானே. சோதான் ரைசோபஸ் தான். ரைட்? ஓகே, வரும் விஷயத்துக்கு. அப்ப இலிங்க மில்முறை இனப்பெருக்கம், இலிங்க மில்முறை இனப்பெருக்கம், இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்தில் என்ன தோற்றுவிக்கப்படுது பாருங்க. வித்திக்கலன்கள் உருவாக்கும். இலிங்க மில்முறை இனப்பெருக்கம். அவற்றுள் பிறப்புரிமையில் ஒத்த ஒருமடிய வித்திகள். இந்த வித்திகள் ரெண்டும் வித்திக்கலன் உள்ளுக்கு தான் இருக்கு. வித்திகள் ரெண்டும்னா வித்திக்கலன் வித்தியும் சரியா நுக வித்திகளும் வித்திக்கலன் உள்ளுக்கு தானே உருவாக்கப்படுது. சோ அகத்தி பிறந்த வித்திகள். அப்ப வித்திக்கலன் உள்ளுக்கு வித்திக்கலன் வித்தி உருவாக்கப்படுது. அப்ப பிறப்புரிமை ரீதியில் ஒத்த வித்தி அது அகத்தில் பிறந்த வித்தி. அந்த வித்திக்கு என்ன பேர்? வித்திக்கலன் வித்தி. இலிங்க முறையின பெருக்கத்துல தான் முதலுறு புணர்ச்சியும் கருப்புணர்ச்சியும் நடைபெற்று திடமான கட்டமைப்பான நுகவித்தி கலன் உருவாக்கப்படுது. இந்த நுகவித்தி கலன் உள்ளுக்கு உருவாக்கப்படுறது தான் நுகவித்தி. நுகவித்தி அது இலிங்க வித்தி. பிறப்புரிமையில் வேறுபட்ட நுகவித்திகள் அகத்தில் பிறந்த வித்திகள். சரியா? வித்திக்கலன் எப்படி இருக்கும்? இந்த ஒரு வித்திக்கலன் காட்டுறாங்க. ஸ்பொரஞ்சியம் வித்திக்கலன். சரியா? இது என்ன ஸ்பொரஞ்சியம்? இது இலிங்க மில். சரியா? இலிங்க மில் முறையின பெருக்கம் தான் காட்டப்படுது. அதுக்கு பேர் வித்திக்கலன். வித்திக்கலன். வித்திக்கலன் உள்ளுக்கு உருவாக்கப்படுறதாலதான் அந்த வித்திக்கு பேர் வித்திக்கலன் வித்தி. அப்ப இன்னும் ஒரு வித்திக்கலன் தோற்றுவிக்கப்பட்டுச்சு. அது என்னது? நுகவித்திக்கலன். நுகவித்திக்கலன் அதுலுக்கு தோற்றுவிக்கப்பட்டதாலதான் அந்த வித்திக்கு என்ன பேர்? நுகவித்தி. இந்த ஜைகோஸ்பொரஞ்சியம்ன்றது நுகவித்திக்கலன். அதுலுக்கு தோற்றுவிக்கப்பட்டதாலதான் அதுக்கு பேர் நுகவித்தி. சரி, அப்ப இலிங்க முறையின பெருக்கம் முதலுறு புணர்ச்சியும் கருப்புணர்ச்சியும் நடைபெற்று
உருவாக்கப்படும் திடமான கட்டமைப்பான நுகவித்திகலன் உருவாக்கப்படும். ஸோ நுகவித்திகள்ல அகத்தி பிறந்த நுகவித்திகள் பிறப்புரிமை ரீதியில் வேறுபட்டது. அப்ப நுகவித்திகலன் எதுக்கு? விரும்பத்தகாத சூழல் நிபந்தனைகளில் தாக்குப்பிடிக்கக்கூடியது. நுகவித்திகலன் பல்கருக்களை கொண்ட ஒரு கட்டமைப்பு, உலர்தல் உறைதல் என்பவற்றை தாங்கக்கூடியது. பாதகமான சூழல் நிபந்தனைகளில் இவை அனுசேப ரீதியில் உயிர்ப்பற்றதாகவும் இருக்கும். சரியா? அப்ப நுகவித்திகலன் பிறப்புரிமையில் வேறுபட்ட உருமடிய வித்திகள். இதாங்க நீங்க அண்டர்லைன் பண்ணப்ப நுகவித்திகலன் அது இலிங்க கட்டமைப்பு தானே. பிறப்புரிமையில் வேறுபட்ட உருமடிய வித்திகளை உவப்பான சூழல் நிலைமைகளின் போது உருவாக்கும். அது முளைச்சு திரும்ப பூசண இலையை தரும். அது வாழ்க்கை வட்டம் அப்படியே தொடரும். வாழ்க்கை வட்டம் அப்படியே தொடரும். விளங்குதா? அடுத்தது அஸ்கோமைகோட்டாவின் சிறப்பியல்புகள். அஸ்கோமைகோட்டா, அஸ்கஸ் ஃப்ரூட் அர்த்தம். ஸோ ஃப்ரூட் மேக்கிங் ஃபங்கை, பழத்தை தோற்றுவிக்கிற ஃபங்கஸ் மாதிரி. இந்த கட்டமைப்பு பழம் மாதிரி இருக்கிறதால தான் என்ன கட்டமைப்புன்னு சொல்லுவேன். பழம் போன்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கும். சரியா? அதுக்கு பேர் சொல்றது கோணிக்கணின்னு. கோணிக்கணி. அதனால்தான் இதுக்கு பேர் அஸ்கோமைகோட்டா. அஸ்கோன்றது பழம். உதாரணம் பாருங்க, அஸ்பெர்ஜிலஸ், சக்ரோமைசிஸ், பெனிசிலியம். சக்ரோமைசிஸ் தான் மதுவம், தனிக்கலம். சக்ரோமைசிஸ் தான் மதுவம், தனிக்கலம். தனிக்கல ஃபங்கஸ், ரெண்டாவது தனிக்கல ஃபங்கஸ் நாங்க பாக்குறோம். முதலாவது தனிக்கல ஃபங்கஸ் தான் கைட்ரிடியம். கைட்ரிடியம் மைகோட்டால இருந்தது. ரைட்? அப்ப கடல் வாழ்க்கைக்குரியது அல்லது நன்னீருக்குரியது தரை. 3 இடத்தையும் ஆக்கிரமிக்கிறாங்க. கடல், நன்னீர், தரை. ஒட்டுண்ணிகள் உண்டு, ஒன்றியவாளிகள் உண்டு. சரியா? பெரும்பாலானவை பிரிகையாக்கி. இந்த பாயிண்ட்லாம் இப்ப ஏற்கனவே பார்த்துட்டு வர்றோம். என்னங்க, நல்ல சிக்கல் வராது. இவற்றில் பெரும்பாலானவை பிரிகையாக்கில் தனிக்கலத்தாலானவை. தனிக்கலத்தாலானவை தான் யார்? இந்த மது, சக்ரோமைசிஸ். தனிக்கலத்தாலான அல்லது பல்கலத்தாலான இலையுருவானவை. இங்க பூசண இலை இருக்கு. இந்த பூசண இலை பிரிசுவர் கொண்ட பூசண இலை. இப்பதான் ஃபர்ஸ்டா நாங்க படிக்கிறோம் பிரிசுவர் கொண்ட பூசண இலைய. யாருல? அஸ்கோமைகோட்டா. சரியா? ஜைகோமைகோட்டால பிரிசுவர் கொண்டது இல்லை, கீட்ரிடியோமைகோட்டாலையும் இல்லை. அஸ்கோமைகோட்டால பிரிசுவர் கொண்ட பூசண இலை இருக்கு. இங்கேயும் இலிங்க முறை இனப்பெருக்கமும் உண்டு, இலிங்க மில்முறை இனப்பெருக்கமும் உண்டு. இந்த இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்தின் போது தூளியங்கள் உருவாக்கப்படும். சரியா? தூளியங்கள். அந்த தூளியங்கள்ல தூளிய வித்திகள் உருவாக்கப்படும். தூளிய வித்திகள் படத்தை கொஞ்சம் பார்ப்போம். சரியா? அப்ப இது இலிங்க மில்முறை இனப்பெருக்கம், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். விளங்குதா? உங்களை பாருங்க, வித்திகள் தானே இது. வித்திகள், ஸ்போர்ஸ், இதெல்லாம் வித்திகள். இதெல்லாம் நீங்க குறிச்சுக்கோங்க. வித்திகள். இந்த வித்திகள் ஜெர்மினேஷன், முளைக்குது. முளைச்சின்னத்தை தருது ஹைப்பே, பூசண இலை தோற்று. சரியா? பூசண இலைகள் வளர்ந்து பூசண வலைய தருது. பூசண இலைகள் வளர்ந்து பூசண வலைய தருது. இந்த பூசண வலைய நீங்க பாப்பீங்களா இருந்தா, அல்லது பூசண இலை ஒண்ணு பாப்பீங்களா இருந்தா, பிரிசுவர் அழகா தெரியுது. இல்லைங்க தானே? பிரிசுவர் தெரியுது. பிரிசுவர் தெரியுது. பிரிசுவர் கொண்ட பூசண இலை. அங்கே பூசண வலை வளர்ந்து, இந்த பூசண வலை நிலைக்குத்தா வளருது பாருங்க. வளருதானே? வளருது. சரியா? இந்த பூசண வலையிட நுனியில அப்ப இந்த நிலைக்குத்தாக வளர்ற பூசண இலையில, இதுக்கு நாங்க பேரொன்னு வச்சுக்கோம். நிலைக்குத்தா வளர்ற பூசண இலை இருக்குதானே? இப்படி நிலத்துல இப்படி வளர்ந்துகிட்டு போன பூசண இலையில இருந்து நிலைக்குத்தான்னு வளருது. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? தூளியம் தாங்கி. தூளியம் தாங்கி. இப்படி அது இப்படி ஒரு பூசண இலை வளர்ந்துகிட்டு போகுது, நிலைக்குத்தான்னு வளருது மேல. ஸோ அதுக்குதான் பேர் தூளியம் தாங்கி. அப்ப இதெல்லாம் பூசண இலையில உள்ள கலங்கள். பிரிசுவர் கொண்டதே, பிரிசுவர் கொண்டது. சரியா? அப்ப தூளியம் தாங்கி.
இந்த தூளியம் தாங்கின நுனியில தான் தந்த வித்திகள் உருவாக்கும். இதெல்லாம் வித்திகள். சோ வித்திகள் புறத்தி பிறந்த வித்திகள் வெளியில தானே உருவாக்கப்படுது. எதுவும் கட்டமைப்பு உள்ளுக்கு உருவாக்கப்படல, வெளியில உருவாக்க. அப்ப தூளியம் தாங்கியில நுனியில உருவாக்கப்படுறதால இந்த வித்திக்கு பேர் தூளிய வித்தி அல்லது தூளியம் வித்தி. தூளியம் வித்தியில நுனியில இருக்கிறது முதிர்ச்சி அடை. இந்த வித்திகள்லாம் கொஞ்சம் ஓல்டு. அப்ப இளமையான வித்தி எது? இந்த இடத்துல இருக்கிறது தான் இளமையான. முதிர்ச்சி அடைந்த வித்திகள், இந்த வித்திகள் தான் உதிர்க்கப்பட்டு சூழலுக்கு விடுவிக்கப்படும். சரி, அது ஏசெக்சுவல் ரிப்ரடக்ஷன், இலிங்க மில்முறை இனப்பெருக்கம். அப்ப இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்தின் போது என்னத்தை உருவாக்குது? தூளியம் வித்திகளை உருவாக்குது. சரியா? அப்ப தூளியம் தாங்கிட்டு ஒன்று இருக்கு. இந்த தூளியம் தாங்கின்றது ஸ்பெஷலான ஒரு பூசண இலை, நிலை குத்தா வளர்ந்து போறது மேல. சரியா? அவருடைய நுனியில தான் புறத்தில் பிறந்த தூளியம் வித்திகள் உருவாக்கப்படும். அடுத்தது இலிங்க முறை இனப்பெருக்கத்தை கொஞ்சம் பார்ப்போம். செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் இது எப்படி நடக்குது கொஞ்சம் பார்ப்போமே. என்ன? அப்ப இங்க ஜைகோமைகோட்டாலேயே மாதிரிதான் 2 பூசண இலை. இது மைனஸ் குல வகைக்குரிய பூசண இலை, இது பிளஸ் குல வகைக்குரிய பூசண இலை. சரியா? அப்ப மேட்டிங் டைப் மைனஸ், அப்ப இது மேட்டிங் டைப் பிளஸ். பிளஸ் குல வகைக்குரிய பூசண இலையும் மைனஸ் குல வகைக்குரிய பூசண இலை. பிளஸ் குல வகைக்குரிய பூசண இலையும் மைனஸ் குல வகைக்குரிய பூசண. இங்கேயும் அதே மாதிரிதான் பிளஸ் குல வகைக்குரிய பூசண இலையும் மைனஸ் குல வகைக்குரிய பூசண இலையும் என்ன செய்யும்? ஒன்றை ஒன்று சந்திக்கும். பிளஸ் என்ன சந்திக்கும். சந்திச்சு கருப்புணர்ச்சி நடக்கும். ஃபர்ஸ்டா நடக்கிறது முதலுறு புணர்ச்சி, அப்புறம் கருப்புணர்ச்சி. சரியா? கருப்புணர்ச்சி. இந்த முதலுறு புணர்ச்சி நடந்து அப்ப பிளஸ் குல வகைக்குரிய பூசணையிலையும் மைனஸ் குல வகைக்குரிய பூசணையிலையும் ஒன்றை ஒன்று சந்திச்சு ஃபர்ஸ்டா நடக்கிறது பிளஸ்மோகாமி, முதலுறு புணர்ச்சி. இந்த முதலுறு புணர்ச்சி நடந்து உருவாகிற ஒரு கட்டமைப்புக்கு பேர் சொல்றது, முதலுறு புணர்ச்சி நடந்து உருவாகிற ஒரு கட்டமைப்புக்கு பேர் சொல்றது கோணி. எஸ்கஸ் கோணி. அப்ப கோணி டைகேரியோட்டிக் சொல்லுவாங்க. இரு கரு கூட்டுக்குரியது. இரு கரு கூட்டுக்குரியதுன்னா என்ன? ஒரு களத்துல 2 கரு பாருங்க. கோணின்ட்டு ஒரு கட்டமைப்புல 2 கருக்கள் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்டா முதல் உறுப்புணர்ச்சி தான் நடந்துச்சு. பிளஸ் குலவைக்குரிய பூசண இலையிட கருவும் மைனஸ் குலவைக்குரிய பூசண இலையிட கருவும் தான் இது. சோ ஒரு களத்துல 2 கருக்கள் இருக்கிறதால அதுக்கு என்ன பேர் சொல்லிக்கும்? இருகரு கூட்டுக்குரிய நிலை. சரியா? ஓ, அப்ப இனப்பெருக்க காலத்தின் போது இருகரு கூட்டுக்குரிய பூசண இலை இங்க நாங்க பார்க்கலாம். இனப்பெருக்க காலத்தின் இந்த பூசண இலையில எல்லாம் சேர்ந்து இருகரு கூட்டுக்குரிய பூசண இலை. 2 கரு இருக்கு பாருங்க. பிளஸ் குலவைக்குரிய பூசண இலை மைனஸ் குலவைக்குரிய பூசண இலையில முதலுறு புணர்ச்சி நடந்தாச்சு. முதலுறு புணர்ச்சி நடந்து என்ன தோன்றி இருக்குங்க? இருகரு கூட்டுக்குரிய பூசண இலை தோன்றி இருக்கு. அதான் அவர் அப்படி இருக்கிறார். அப்ப டைகரியோட்டிக் ஹைபேன்றது இருகரு கூட்டுக்குரிய பூசண இலை, இரு கரு கூட்டுக்குரிய பூசண இலை அப்படின்னு எழுதிவீங்க. சரியா? ரைட். அப்ப முதலுறு புணர்ச்சி நடந்தாச்சு. அடுத்து என்ன நடக்குது? கேரியோகாமி நடக்குது. கருப்புணர்ச்சி நடக்குது. முதலுறு புணர்ச்சியும் கருப்புணர்ச்சியும் நடந்து இருமடிய கரு ஒண்ணு தோன்றுது. இருமடிய கரு, டிப்ளாய்ட் நியூக்ளியஸ், இருமடிய கரு. இதுல கோணில அடுத்து பார்ப்போம். இந்த கோணில உள்ள அந்த கரு மயோசிஸ், ஒடுக்கட் பிரிவடையுது.
ஒடுக்கட்பிரிவுக்குட்பட்ட 4 ஹாப்ளாய்டு நியூக்ளி, 4 உருமடிய கருக்களை தோற்றுவிக்குது. 4 உருமடிய கருக்களை தோற்றுவிக்குது. சரியா? 4 உருமடிய கருக்களை தோற்றுவிக்குது. இந்த 4 உருமடிய கருக்களும் அடுத்த ஸ்டெப்ல 8 உருமடிய கருக்களாக மாறி அது வித்தியாக மாறுது. என்ன வித்தியாக? 8 கோணி வித்தியாக மாறுது. கோணி உள்ளுக்கு இருக்கிறதால தானே கோணி வித்தி, அதுக்கு பேர் 8 கோணி வித்தி. அப்ப கோணி வித்தி எது உள்ளுக்கு இருக்கு? கோணி உள்ளுக்கு இருக்கு. எஸ்கி. சரியா? கோணிகள். எஸ்கஸ் கோணி. எஸ்கின்றது கோணிகள். இப்ப கோணிகள் உள்ளுக்கு, ஒரு கோணி உள்ளுக்கு 8 கோணி வித்திகள் இருக்கு. அவ்வளோ 8 கோணி வித்திகளும் அகத்திற் பிறந்த கோணி வித்திகள். அப்ப நிறைய கோணிகள் சேர்ந்து அத நிறைய கோணிகள் ஒரு கட்டமைப்பு உள்ளுக்கு இருக்கு. அந்த கட்டமைப்புக்கு பேர் கோணிக்கணி. எஸ்கோகாப். கோணிக்கணி. சரியா? இப்ப கோணிக்கணில இருந்து தான் திரும்ப என்ன செய்யுது? இந்த வித்திகள் முதிர்ச்சி அடையும் போது வித்திகள் பரம்பல் அடையுது. டிஸ்பர்சல்ன்றது பரம்பல் அடைதல், ஜெர்மினேஷன்ன்றது முளைத்தல். சரியா? சிம்பிள் கதை இதுவும். பாப்போம். ரைட். இலிங்கமில் முறை இனப்பெருக்கத்தின் போது தூளியங்கள் உருவாக்கப்படும். தூளியங்கள் எப்படி இருக்கும்? இவை தூளியன் தாங்கிகள் எனப்படும் விசேட பூசண இலைகளின் நுனியில் புறத்திற் பிறந்தவையாக உருவாக்கப்படும். புறத்திற் பிறந்தது. தூளியம் வித்தி புறத்திற் பிறந்தது. இதானே தூளியம் தாங்கி. இதான் தூளியம் தாங்கி. இதுல இந்த புறத்திற் பிறந்த தூளியம் வித்திகள் உருவாக்கப்படும். இலிங்க முறை இனப்பெருக்கத்தின் போது இலிங்க முறையில் வியத்தமடைந்த புணரிக்கலன்களின் சேர்க்கையால் கோணி என அழைக்கப்படுகின்ற பை போன்ற கட்டமைப்புகளை உருவாக்கும். கோணின்ட்டு ஒன்று இருந்துச்சு. இந்த கோணி உள்ளுக்கு இருக்கிற இருமடிய கரு ஒன்று இருந்துச்சு. இந்த இருமடிய கரு ஒடுக்கட் பிரிவடைஞ்சு 4 உருமடிய கருக்களை தோற்றுவிச்சு. அடுத்தது இந்த 4 உருமடிய கருக்கள் 8 கோணி வித்தியாக மாறுச்சு. அகத்திற் பிறந்து 8 கோணி வித்தியாக. சரி, 8 கோணி வித்தியாக மாறுச்சு. சரிதானே? புணர்க்கலன்களின் சேர்க்கையினால் கோணி என அழைக்கப்படும் பை போன்ற கட்டமைப்புகளை உருவாக்கும். கோணிகளினுள் கோணி வித்திகள் உருவாக்கும். இப்ப கோணி வித்திகள் அகத்திற் பிறந்ததா புறத்திற் பிறந்ததானா? அகத்திற் பிறந்தது. பொதுவாக ஒவ்வொரு கோணியிலும் 8 கோணி வித்திகள். ஒரு கோணி உள்ளுக்கு 8 கோணி வித்தி. அப்ப இந்த கூட்டத்தை சேர்ந்த பெரும்பாலான பங்கஸ்கள், எல்லாம் அல்ல, பெரும்பாலான பங்கஸ்கள் கோணிகளை சூழ்ந்திருக்கும் கோணிக்கணியை உருவாக்கும். இந்த இருக்க ஒரு கோணிக்கணி விலங்குதா உங்களுக்கு? இது அப்படியே கோணிக்கணி. இந்த உள்ளுக்கு கோணிகள் இருக்கு. கோணி, இது ஒரு கோணி, அது ஒரு கோணி. இது என்ன பாத்தீங்கன்னா 8 கோணி வித்தி இருக்கும். எஸ்கோஸ்போர்ன்றது கோணி வித்தி. கோணி வித்தி. எஸ்கின்றது கோணிகள். சரியா? அப்ப இந்த பாருங்க 8 எஸ்கோஸ்போர். இந்த என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அப்ப இருக்கிற கூட்டுக்குரிய பூசண இலை ஒன்று தோன்றி இருக்கு. எப்படி? கருப்புணர்ச்சி முதலுறு புணர்ச்சி நடந்து என்ன நடந்து? முதலுறு புணர்ச்சி நடந்து முதலுறு புணர்ச்சி நடந்து இருக்கிற கூட்டுக்குரிய பூசண இலை தோன்றும். அடுத்து இங்க எஸ்கஸ் கோணின்ட்டு ஒன்று தோன்றி இருக்கு. இருக்கிற கூட்டுக்குரிய ஒரு கட்டமைப்பான கோணி அப்படின்ட்டு ஒன்று தோன்றி இருக்கு. இந்த கோணி உள்ளுக்கு இருக்கிற 2 கருக்களும் சேர்க்கை அடைஞ்சு இருமடிய நியூக்ளியஸ், டிப்ளாய்ட் நியூக்ளியஸ், இருமடிய கரு ஒன்று தோன்றி இருக்கு. இருமடிய கரு ஒடுக்கட்பிரிவு உட்படுது. ஒடுக்கட்பிரிவுக்கு உட்பட 4 கோணி வித்திகள், 4 கருக்கள், பிறப்புறும் வேறுபட்ட 4 கருக்கள். பிறகு இளையுறு பிரிவுக்கு உட்பட்டு
போட்டு 8 கோணி விதிகள் உருவாக்குது. 8 கோணி விதிகளும் அகத்தில் பிறந்ததா புறத்தில் பிறந்ததா? அகத்தில் தானே. கடைசி ஃபைலம் பெசிடியோ மைகோட்டா. பெசிடியோ மைகோட்டா, ரைட். பெசிடியம் சிற்றடி கனி, சிற்றடி வித்தி சொல்றாங்க. இங்கே வெறும் என்னத்தை உருவாக்க போறாருன்னு சொன்னா சிற்றடி வித்தியை உருவாக்க போறாரு. சிற்றடி வித்தி, சிற்றடி வித்தி உருவாக்க. அப்ப எகாரிகஸ் உதாரணம் ஊதல் பந்து, பஃப் போல்ஸ் சொல்றது. இன்னொன்னு ஷெல்ஃப் வங்கி, ஷெல்ஃப் வங்கி. அப்ப தரைவாளிகள் தரையில மட்டும்தான் இருக்கு. பெரும்பாலானவை முக்கியமான பிரிகியாக்கிகள். சில ஒன்றிய வாழ்க்கைக்குரியது இருக்கு. அப்படின்னா ஒட்டுண்ணிகள் இருக்கு. ஒட்டுண்ணி வேற லைக்கன்ஸ் நாங்க சொல்லியிருக்கோம். இலைக்கன்கள், இந்த ஃபங்கஸ் தான் இலைக்கன் அப்படின்ற ஒரு ஒன்றிய வாழ்கிட்டத்தை உருவாக்கும். இலைக்கன் வேற இதே ஃபங்கஸ் தான் இன்னும் ஒரு அந்த வேர்பூஞ்சன கூட்டம் உருவாக்கும். வேர்பூஞ்சன கூட்டம், சரிதானே? ஓகே. பிரிசுவர் கொண்ட இலைகளால் ஆனது, பூசண இலைகள் பிரிசுவர் கொண்டது. இருக்கிற கூட்டுக்குரிய நிலை இங்கே ஆட்சியானது. ஒரு களத்துளுக்கு 2 கருக்கள் இருக்கும். அதான் வாழ்க்கை இடத்துல ஆட்சியான நிலை. டைகரியோட்டிக் மைசீலியம் பாருங்க, டைகரியோட்டிக் மைசீலியம் இந்த பாருங்க, அந்த புணர்ச்சி பிளாஸ்மோகாமி நடக்குது இல்லைங்கதா. நான் முதல்ல மேல உள்ள படத்துல கொஞ்சம் கிளியர் இல்ல, இந்த படம் நல்ல கிளியரா இருக்கு. அப்ப இங்க நெகட்டிவ் மீட்டிங் டைப் மைனஸ் குல வகை, இது பிளஸ் குல வகை, ரெண்டும் இணையுது. பிளாஸ்மோகாமி நடக்குது, முதலுரு புணர்ச்சி நடக்குது பாருங்க. முதலுரு புணர்ச்சி, முதலுரு புணர்ச்சி நடந்துதான் இந்த பக்கம் இருக்கரு கூட்டுக்குரிய பூசண இலையம் உருவாகுது. இருக்கரு கூட்டுக்குரிய பூசண இலையம் உருவாகுது. இப்ப வாழ்க்கை இடத்துல இருக்கரு கூட்டுக்குரிய பூசண இலை, பூசண வலை ஆட்சியான படிநிலையா இருக்கும். சரியா? பூசண இலைகள் இருக்கரு கூட்டுக்குரியது. அப்ப இருக்கரு கூட்டுக்குரிய பூசண வலை தான் ஆட்சியான படிநிலை. அப்ப இலிங்க முறையின பெருக்கம் நடக்குது. இங்க இலிங்க மில் முறையின பெருக்கம் பொதுவாக நாங்க கதைக்கிறது, பொதுவாக காணப்படுவதில்லை. இலிங்க மில் முறையின பெருக்க கட்டமைப்புகள் காணப்படுவதில்லை. அப்ப இலிங்க முறையின பெருக்கின் போது ஒன்னு உருவாகப்படும் பிள்ளைங்க கனி உடலம் அப்படின்னு சொல்றோம். சரியா? இதான் அந்த கனி உடலம். கனி உடலம், இந்த கனி உடலத்துக்கு பேர் சிற்றடி கனி. சிற்றடி கனி ஆளான் தானே இதுனா. இந்த சிற்றடி கனியிட கீழே நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லே, அந்த தாள் மாதிரி இருக்கும், கொப்பித்தாள் மாதிரி இருக்கும். காலாண்ட அடிப்பகுதி பாப்பீங்கன்னா அடிப்பகுதி பாப்பீங்கன்னா தாள் மாதிரி. அதுல மீன் பூருக்கள்னு சொல்றது தான். சரியா? இத பேர் என்ன சொல்றது கீழே? மீன் பூருக்கள். மீன் பூருக்கள். படத்தை நான் கொஞ்சம் காட்டுறேன். ரைட். அப்ப இந்த படத்தை கொஞ்சம் பாருங்களே. இந்த கில்ஸ்ன்றதுதான் மீன் பூரு. இதுல இந்த அடிப்பகுதியை தான் ஜூம் பண்ணி காட்டுறோம். இந்த அடிப்பகுதியில பாருங்க, அடிப்பகுதியில பாருங்க, நிறைய பூசண இலைகள் எனக்கு தெரியும். நிறைய பூசண இலை. இந்த பூசண இலை நுனியில பாருங்க, பூசண இலைகள் நுனியில டிப்ளாய்ட் பெசிடியம் அப்படின்னு பாட்டு. சரியா? டிப்ளாய்ட் பெசிடியம். இந்த மீன் பூருக்கள்ல இதுக்கு பேர் சொல்றது இருமடிய சிற்றடி. சரி, பெசிடியம்ன்றது அப்ப இது ஒரு சிற்றடி.
சிற்றடி. இந்த கட்டமைப்பு பேர் சொல்றது சிற்றடி. சிற்றடி இருமடிய சிற்றடி. சரியா? சிற்றடி ஒண்ணு நான் சிற்றடி தானே. சிற்றடி சிற்றடிட நுனியில ஒடுக்கற்பிரிவின் 4 சிற்றடி வித்திகள் தோற்று. அடுத்த ஸ்டெப் இது. 4 சிற்றடி வித்திகள் உருவாக்கும். இந்த சிற்றடி வித்திகள் அகத்தில் பிறந்ததா இருக்குமா, புறத்தில் பிறந்ததா இருக்குமான்னா கண்டிப்பா புறத்தில் பிறந்ததா இருக்கு. சரியா? இருக்கு படம். பாருங்க, மேல சிற்றடி தானே இருந்துச்சு. இந்த சிற்றடி, இந்த சிற்றடி உள்ளுக்கு இந்த ஒரு கரு இருந்துச்சு. ஒரு கரு உடுக்கட் பிரிவடைஞ்சு 4 உருமடிய கருக்கள் உருவாகும். இந்த 4 உருமடிய கருக்களும் 4 உருமடிய கருக்களும் அடுத்த ஸ்டெப் என்னன்னு இந்த பாருங்க, இந்த சிற்றடி வித்திகளாக ஒழுங்கமைக்கப்படுது. சிற்றடி வித்தி. சிற்றடி சிற்றடி வித்தி அகத்தில் பிறந்ததா புறத்தில் வெளியே தானே இருக்கு. சோ புறத்தில் சிற்றடி வித்திகள் சூழலுக்கு விடுவிக்கப்படுது. திரும்ப சிற்றடி வித்திகள் முளைக்குது. அப்ப பிளஸ் குலவகைக்குரிய பூச நிலையை தோற்றுவிக்கும், மைனஸ் குலவகைக்குரிய பூச நிலையை தோற்றுவிக்கும். பூச நிலைகள் முளைக்கும். அடுத்த சந்தி அப்படியே தோற்றும். என்ன பெசிடியா வந்து சிற்றடி. முதலொரு புணர்ச்சி நடந்துதான் சிற்றடி உருவானுச்சு. திரும்ப கேரியோ கேம் கருப்புணர்ச்சி நடக்குது. கருப்புணர்ச்சியின் விளைவாக தான் இருமடிய கரு ஒன்று உள்ளுக்கு தோன்றுது. இந்த இருமடிய கரு ஒடுக்கட் பிரிவடைஞ்சு 4 உருமடிய கருக்களை பிறப்புரிமையில் வேறுபட்ட உருமடிய கருக்களை உருவாக்குது. இந்த 4 பிறப்புரிமையில் வேறுபட்ட கருக்கள் இந்தந்த 4 சிற்றடி வித்திகள் இந்த விலங்குதுன்னு ஒன்று படம். என்ன 4 சிற்றடி வித்திகள் உருவாக்கு. இது ஒரு சிற்றடி வித்தி, அடுத்தொன்னு, அடுத்தொன்னு, அடுத்தொரு சிற்றடி வித்தி. 4 சிற்றடி வித்திகளை உருவாக்கிச்சு. சிற்றடி வித்திகள் புறத்தில் பிறந்தது, சூழலுக்கு விடுவிக்கப்படுது, முளைச்சி பிளஸ் குலவகைக்குரிய பூச நிலை, மைனஸ் குலவகைக்குரிய பூச நிலை, திரும்ப பூச நிலைகள் முதல் புணர்ச்சிக்கு உட்படும், இருகரு கூட்டுக்குரிய பூச நிலை, சிற்றடி கனி, அடுத்த அப்படி அப்படியே வாழ்க்கை வட்டம் தொடரும். சரியா? ஓகே. அப்ப இலிங்க முறை இனப்பெருக்கத்தின் போது சிற்றடி கனி அதான் அந்த காளான் எனப்படும் கனி உடலத்தை உருவாக்கும். சிற்றடி கனியின் மீன் பூ உருக்களில் சிற்றடி கனியில காளான்ல அந்த கிளை தானே மீன் பூ உருக்களில் சிற்றடிகளை தோற்றுவிக்கும். சிற்றடிகளில் சிற்றடி வித்திகள் உருவாக்கும். சிற்றடிகள்ல சிற்றடி வித்திகள் உருவாக்கப்படும். இவை புறத்தில் பிறந்த வித்திகள். இலிங்க மில்முறை இனப்பெருக்க கட்டமைப்புகள் பொதுவாக இங்க இல்ல இல்ல. சரியா? அவளைத்தான் கதை கிங்டம் ஃபங்கை முடியும். கிங்டம் ஃபங்கைட ஒரு ஷோர்ட் இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தது ஷோர்ட் பண்ணா கைட்ரிடியோமைகோட்டா, ஜைகோமைகோட்டா, எஸ்கோமைகோட்டா, பெசிடியோமைகோட்டா. சரியா? இதுல இலிங்க முறையின பெருக்கம் இலிங்க மில்முறையின பெருக்கத்தை கொஞ்சம் பார்ப்போம். சரியா? இலிங்க முறை இனப்பெருக்கம், இலிங்க முறை இனப்பெருக்கத்துல இவர் தோற்றுவிக்கிற வித்திய இலிங்க முறை இனப்பெருக்கத்துல இவர் வித்திகளை தோற்றுவிக்கிறாருன்னா 2 சந்தர்ப்பத்திலும் இங்க வித்திகள் தோற்றுவிக்கப்படும். இங்க ஹீட்ரிடியோமைகோட்டால. அப்ப இலிங்க முறை இனப்பெருக்கத்துல இங்க வித்திகள் ஸ்பெஷலான வித்தி ஒண்ணு இல்லை. விளங்குதா? ஜைகோமைகோட்டல் இலிங்க முறை இனப்பெருக்கத்தின் போது தோற்றுவிக்கப்பட்டது நுகவித்தி. நுகவித்தி எஸ்கோமைகோட்டால உருவாக்கப்பட்டது கோணி வித்தி. கோணி வித்தி. பெசிடியோமைகோட்டால தோற்றுவிக்கப்பட்டது சிற்றடி வித்தி. சிற்றடி வித்தி புறத்தில் பிறந்தது. சரியா? கோணி வித்தியும் நுகவித்தியும் இது ரெண்டும் அகத்தில் பிறந்தவை. அகத்தில் பிறந்தவை. கோணி வித்தியும் நுகவித்தியும் அகத்தில் பிறந்தவை. இலிங்க மில்முறை இனப்பெருக்கம். இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்துலதான் இங்க
இயங்கு வித்தி தோற்றுவிக்கப்பட்டுச்சு. இயங்கு வித்தி தோற்றுவிக்கப்பட்டுச்சு. ஜைகோமைகோட்டால வித்திக்கலன் வித்தி, வித்திக்கலன் வித்திக்கலன் வித்தி, ரைட். அப்ப எஸ்கோமைகோட்டால தோற்றுவிக்கப்பட்டது தூளியம் வித்தி. தூளியம் வித்தி. இங்க ஸ்பெஷலான இலிங்கமில் முறை இனப்பெருக்கத்துல வித்திகள் இல்லை. இந்த தூளியம் வித்தியும் தூளியம் வித்தி வந்து அகத்தி பிறந்தது அல்ல, இது புறத்தி பிறந்தது. இது அகத்தி பிறந்தது, இதுவும் அகத்தி பிறந்தது. சரியா? அகத்தி பிறந்தது. இவ்வளவுதான் இந்த ஷார்ட். ஸோ ஷார்ட் நோட் ஒன்று மாதிரி இதை நீங்க எடுத்து வச்சுக்கணும். அதுதானே? ஓகே ரைட். அடுத்து நாங்கள் கிங்டம் எனிமாலியால சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ.